லைவ் ஆகிடுச்சா? ஸோ யாராச்சும் செக் பண்ணுங்கப்பா. ஸோ வாய்ஸ் மட்டும் ஆடிபிளாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குன்னா சொல்லுங்கள், நம்ம சரி பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ வாய்ஸ் ஆடிபிளாக தானே இருக்குது. நம்ம செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட லாஸ்ட் யூனிட். ஓகேங்களா? ஸோ இன்னும் நமக்கு 10th யூனிட் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த யூனிட் முடிச்சிட்டோம்னா நம்ம எல்லா யூனிட்டோட கொஷின் டிஸ்கஷனும் மினிமலாக வச்சு பார்த்துருப்போம். ஸோ ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக நம்ம ஒரு 70% ஆஃப் கொஷின்ஸ் எல்லா ஏரியாலையும் எடுத்து ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்டாக. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் டிஸ்கஷன் தான். நீங்கள் ஃபைனலாக ஒரு கொஷினை எக்ஸாமில் எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாய்ஸ் ஆடிபிளாக தானே இருக்குது. ஸோ யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாய்ஸ் ஆடிபிளாக இருந்துச்சுன்னா நம்ம செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான கொஷின் டிஸ்கஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம லைக் இஎம்எஃப்டி அண்ட் தென் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபைனலாக அந்த இஎம்எஃப்டி யூனிட்டோட கொஷின் டிஸ்கஷன். ஓகேங்களா? ஸோ வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குது. ஸோ நம்ம செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஸோ இன்னும் நிறைய ஆர்ஆர்பியில் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான குவரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. மைட் பி ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது ஆர்ஆர்பியில் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் வந்து ஆனுவல் பிளானரில் விடலைன்னாலும், பட் எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ ப்ரிப்பேர்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். சடனாக எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ண முடியுமான்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. ஸோ சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் அண்ட் ஜேஇ லெவல் கேடர்லாம் அட்லீஸ்ட் மினிமம் 60,000 சேலரி இருக்கும். ஸோ ஜேஇ கேடர்லேயே 58,000 அரௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் போனீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 lakh கிட்ட உங்களுக்கு சேலரியாக கொடுக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஜாபு. ஸோ அது இல்லாமல் ரயில்வேன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு குவைட் அதிகமான வேக்கன்சி இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் இதை மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்து ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் வரதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 years நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸோ இப்போ நியூவாக ஆஸ்பரண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆர்ஆர்பி ஜேஇ படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி டெக்னிக்கல் படிக்கிறீங்கன்னா இட் இஸ் குட். நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிசி ஏஇ எழுதிருக்கீங்க. ஸோ இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ வரப்போ அடிஷ்னலாக ஆப்டிடியூடை பேரலாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் உங்களால் ஈஸியாக அதையும் கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வர இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இருக்கிற 6 months நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணால் தான் இந்த இயரோட எண்ட்லேயும் சரி அடுத்த இயரோட ஸ்டார்டிங்கில் வரப்போகிற எக்ஸாமை நல்லா பண்ண முடியும். அதுக்காக கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நாலேஜ்டு பர்சனாக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு மினிமல் டைம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். சரி நான் வந்து சடனாகவே எடுத்து பாஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பர்டிகுலர் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். அடுத்த கொஷின்ஸோட ஸ்டாண்டர்ட் என்ன, அதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்ம எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கோம், ஸோ அதெல்லாமே அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தட் இஸ் த குட் திங். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கிளாஸஸ் நம்ம இன்ஸ்டியூட்லேயும் ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கான ஃபுல் ஆஃபர்ட் கோர்ஸ் டீட்டெயில் வந்து நம்ம சார் வந்து லேட்டர் ஆன் ரிலீஸ் பண்ணுவார். ஸோ இப்போ நம்ம இஎம்எஃப்டிக்கு போகலாம். இஎம்எஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன யூனிட்ஸ் இருக்குன்னா வெக்டார்ஸு, அடுத்ததாக நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டமு, அடுத்ததாக நெக்ஸ்ட் இருக்க போகிறது என்னோட எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அடுத்ததாக மேக்னடோஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அண்ட் தென் ஃபைனலாக அடிஷ்னலாக சில மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவ்வளவு தான் நம்மளோட சிலபஸ், டிஎன்பிசி ஏஇயோட சிலபஸ். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட் தான் இஎம்எஃப்டி. ஒரு மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட் தான். இஎம்எஃப்டியை படிக்கணும்னா கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக ஃபண்டமெண்டலாக கற்றுக்கிட்டு போங்க. அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நார்மலாக நீங்கள் ஸ்கூலிங்கில் படித்த 11th and 12th மேக்ஸ் தான். ஸோ ஈவன் அதுக்கும் கீழே இருக்கிற ஸ்டாண்டர்ட் தான். அதனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ஒன்ஸ் ப்ரொசீஜராக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபர்தராக உங்களுக்கு இந்த கொஷின் சால்விங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபண்டமெண்டலாக அவங்க எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் பேட்டர்னுக்கு மட்டும் எப்போவுமே போகாதீங்க. நான் இந்த பேட்டர்னில் தான் இருப்பேன், கொஷின்ஸ் இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும்னு எப்போவுமே அசம்ஷன் எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கொஷினோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் அன்பிரிடிக்டபுளாக தான் இருக்கும். டிஎன்பிசியாக இருக்கட்டும், வாட் எவர் த போர்டாக இருக்கட்டும்.
ஸோ எப்போவுமே ஒரே மாதிரியான கொஷினை எடுக்க மாட்டாங்கல்ல, காம்படிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதனால் ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா? ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கிறதுக்கும் ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கற்றுக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை சார். டைம் மீன் டைமில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளாக அதை நீங்கள் சேர்த்து கற்றுக்கணும்னா அடிஷ்னலாக ஒரு 10 hours அடிஷ்னலாக கொடுக்க போகிறீங்க. அந்த 10 hours கொடுக்குறதுனால கண்டிப்பாக உங்களோட ரிவிஷன் டைம் சேவ் ஆகும். இதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு டிஸ்கஷனுக்கு போயிடலாம். ஸோ டிலே பண்ண வேண்டாம். அது வெக்டார் அனாலிசிஸில் ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ டைவர்ஜென்ஸு, கிரேடியன்ட்டு, கர்ல், ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டைவர்ஜென்ஸு, கிரேடியன்ட்டு, கர்ல் அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு டைவர்ஜென்ஸ் ஆஃப் கியூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து கிரேடியன்ட் ஆஃப் பையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்ததான் கர்ல் ஆஃப் பியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டைவர்ஜென்ஸ்னால் என்ன சார்? டெல் டாட் எஃப் வெக்டார். ஸோ எஃப்னா எஃப் வெக்டார், கியூனா கியூ வெக்டார். அப்போ தேர்ஃபோர் டைவர்ஜென்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? டெல் டாட் கியூ வெக்டாரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே பார்த்தது தானே. ஸோ டெல் டாட் கியூ. இது என்ன சார் ரிசல்ட் வரும்? டைவர்ஜென்ஸோட ரிசல்ட் எப்பவுமே என்ன? டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ வெக்டார் ஃபீல்டு எப்பவுமே என்னவா இருக்கும்? திஸ் இஸ் டைவர்ஜென்ஸ், ரைட்? ஸோ டைவர்ஜென்ஸ், அடுத்து இது ஒரு கியூ வெக்டார்ல. ஸோ இப்போ டைவர்ஜென்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபீல்டு எப்பவுமே என்னவா இருக்கும்? வெக்டார் ஃபீல்டாக இருக்குமா, ஸ்கேலார் ஃபீல்டாக இருக்குமா? நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கேலார். ஸோ கரெக்டா? டைவர்ஜென்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபீல்டு என்றைக்குமே ஒரு ஸ்கேலார் தான். ஃப்ரம் திஸ் இதில் இருந்தே கூட நீங்கள் சொல்லலாம், இந்த கிவன் ஆப்ஷன் லிஸ்ட் 2ல் எது சார் ஸ்கேலாராக இருக்குது, எதெல்லாம் வெக்டாராக இருக்குது பாருங்கள். இது ஐ கேப், ஜே கேப், கே கேப். அப்போ அதுக்கு டைரக்ஷன்ஸ் இருக்குது தானே. அப்போ அது ஸ்கேலாரா வெக்டாரா? தட் இஸ் அ வெக்டார். கரெக்டா? இது ஒரு வெக்டாரா? அடுத்ததா ஸோ இங்கே ஐ கேப், கே கேப். அப்போ இதுக்கும் டைரக்ஷன் இருக்கா? அப்போ அதுவும் என்ன குவான்டிட்டி தான்? இட் இஸ் ஆல்சோ எ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இதுக்கு டைரக்ஷன் கிடையாது. அப்போ டைரக்ஷன் இல்லாத குவான்டிட்டிஸ் என்னன்னு சொல்லலாம் நம்ம? தட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் யூ வில் கெட்டு ஜெட்டுன்னு வரும். ஓகேங்களா? டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஃபை, அதாவது கியூ. கரெக்டாக? கியூ. டைவர்ஜென்ஸ் ஆஃப் கியூவை சால்வ் பண்ண என்ன வரும்? டைவர்ஜென்ஸ்னா டோ பை டோ எக்ஸ். கரெக்டாக? ஐ கேப் டோ பை டோ ஒய் ஜே கேப் ப்ளஸ் டோ பை டோ ஜெட் கே கேப்னு வரும். இப்போ கியூவை மல்டிப்ளை பண்ணோமா, டாட் ப்ராடக்ட் பண்ணோமா? ஸோ ஜட்டு எக்ஸ் ஐன்னு வரும். ஸோ கரெக்டாக எக்ஸ் ஐ கேப், ஐ கேப் மல்டிப்ளை பண்ணால் இப்போ ஃபைனலாக இது மட்டும் தான் இருக்கும். மீதி திங்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் டி பை டிஎக்ஸு ஜெட் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? தட் பிகம் ஜெட். கரெக்டாக? தட் பிகம் ஜெட். கரெக்டாக? ஸோ நீங்கள் இப்படி சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு தான். பட் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன சொல்லிடலாம்? ஈஸியாக அதை மேட்ச் பண்ணியிருக்கலாமா? ஸோ இப்போ பேசிக்ஸ் தெரியும் எனக்கு. டைவர்ஜென்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் ஸ்கேலார்னு தெரியும். அப்போ இங்கே இருக்கிறதுல ஒரே ஒரு ஸ்கேலார் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏக்கு 3 தான் இருக்கும். ஸோ எப்போவுமே நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் அந்த கொஷினில் ஆன்சரே வரலைன்னாலும் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஏ இஸ் 3. அப்போ ஏக்கு 3 இருக்கா? எத்தனை ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஸோ 2 ஆப்ஷன் ரூல்ட் அவுட். இப்போ உங்களோட சான்சஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு கண்டிப்பாக. ஸோ இது தெரியாமல் நீங்கள் போயிருந்தீங்கன்னா 4ல் 1 டிக் பண்ணுறதுக்கும் 2ல் 1 டிக் பண்ணுறதுக்கும் சான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம நிறைய கொஷின்ஸை கரெக்டாக அட்டம் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அடுத்ததா ஸோ இந்த 2 வைல்ட் அவுட், ரூல்ட் அவுட். அடுத்து நீங்கள் எதனா 1 மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ கரெக்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டைம் இஸ் அ கன்சர்ன். அப்போ டைம் சேவ் பண்ணோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேசிக்ஸ் தெரியணும். ஸோ அடுத்ததா டைவர்ஜென்ஸ் தெரிஞ்சிருச்சு. டைவர்ஜென்ஸ் அடுத்ததா கிரேடியன்ட் தெரியணும், இல்லைனா கர்லை கண்டுபிடிக்கலாம். கர்ல்னா என்ன சார்? டெல் கிராஸ் எஃப் வெக்டார். ஸோ கரெக்டாக கர்ல்ன்றது டெல் கிராஸ் எஃப் வெக்டார், கிரேடியன்ட்ன்றது தட் இஸ் டெல் எஃப் வெக்டார். கரெக்டா? ஸோ கர்ல்னா அதை நம்ம சொன்னோம். ஸோ கர்ல் டெல் கிராஸ் எஃப் வெக்டார். அடுத்ததா கிரேடியன்ட்னா டெல் எஃப் வெக்டார். அடுத்ததா நெக்ஸ்ட்டு இங்கே எஃப் வெக்டார் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஸோ பி கொடுத்துருக்காங்க. அப்போ டெல் கிராஸ் பி. கரெக்டாக? அப்போ எஃப் வெக்டார் இல்லை, காமனாக நம்ம எஃப் வெக்டார் எடுத்திருப்போம். ஸோ இங்கே பி வெக்டார்னு கொடுக்குறாங்க. அடுத்ததா டெல் ஃபை. சார் அடுத்ததா இந்த ரெண்டுமே வெக்டாராக இருக்குமா ஸ்கேலாராக இருக்குமான்னு நம்ம பார்த்தோம்ல.
ஸோ கண்டிப்பாக ரெண்டு குவான்டிட்டியுமே வெக்டார் குவான்டிட்டி தான். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெக்டார் தான் இருக்குது. அப்போ அடுத்ததாக எலிமினேட் பண்ண முடியல. அப்போ கண்டிப்பாக எதையோ ஒன்று சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்போ எய்தர் நமக்கு என்ன வேணுமோ அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக நான் என்ன பண்ணலாம், கிரேடியண்ட்டையும் சால்வ் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா கர்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம கர்லில் சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கர்ல் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, ஐ கேப் ஜே கேப் கே கேப் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ ஜெட். அடுத்ததா பி வெக்டார் தானே, கர்ல் ஆஃப் பி. அப்போ பி வெக்டார் என்ன, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். அதாவது இங்கே பாருங்கள் ஐ கேப் இருக்குது, ஜே கேப் இல்லை, கே கேப் தான் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் ஜே கேப் என்னவாயிடும், 0. ஸோ கரெக்டாக. அடுத்ததா வெக்டார்ஸ் கொடுத்துருக்கானா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்ததா 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதை சால்வ் பண்ணால் போதுமா. ஸோ இப்போ என்ன வரும், ஸோ ஐ கேப் இதை சால்வ் பண்ணால் ஐ கேப்பு. ஸோ இங்கே என்ன வரும், மைனஸ் ஒய் வருமா. ஸோ இங்கே சால்வ் பண்ணுங்களேன் இந்த மேட்ரிக்ஸை. ஸோ கரெக்டாக, தட் இஸ் ஸோ என்ன வரும், தட் இஸ் ஒய்யை பொறுத்து பண்ணுறப்போ -1 கரெக்டாக, தட் இஸ் -1 -1 தான் வரும் இன்ட்டு ஐ கேப், தட் இஸ் மைனஸ் ஐ கேப்னு வரணும். ஸோ கரெக்டாக. அப்போ முதல்ல சால்வ் பண்ணப்போ தெரிஞ்சிருச்சு அதுக்கு என்ன வரப்போகுதுன்னா தட் இஸ் மைனஸ் ஐ கேப்னு ஒன்று வரப்போகுது. அங்கே இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஐ கேப்னா இதில் மட்டும் தான் இருக்குது, இதில் இல்லையே. இங்கே பார்த்த உடனே நான் சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை சால்வ் பண்ணுறப்ப மைனஸ் ஐ கேப்னு வருது. ஆனால் இந்த எலமெண்ட்டில் எங்கேயுமே மைனஸ் ஐ கேப் இல்லை, இதுதான் ஐ கேப்பு, அது மைனஸ் ஐ கேப்பாக இல்லை. அப்போ தேர்ஃபோர் கர்ல் ஆஃப் பின்னா ஆப்ஷன் 2 தான். அப்போ சிக்கு வந்து 2, சிக்கு வந்து 2. அப்போது அல்டிமேட்டாக ஏக்கு வந்து 3, அடுத்ததாக பிக்கு வந்து 1 இருந்திருக்கு. ஸோ கரெக்டாக. ஸோ இது பேசிக் கொஷின் தானே. அடுத்தது போகலாம்ல. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எந்த டவுட்ஸும் இருக்காது. அடுத்ததாக நெக்ஸ்ட் கொஷின், யூனிட் வெக்டார் ஏஆர் கேப்பை கேட்குறாங்க. ஃப்ரம் விச் பாயிண்ட் ஃப்ரம் த z equal to h ஆன் த z axis towards r5 0 in cylindrical coordinate system as shown in figure below. So AR cap கேக்குறாங்க சார். AR cap யூனிட் வெக்டார், இதோட யூனிட் வெக்டாரை கேக்குறாங்க. ஸோ யூனிட் வெக்டார் வேணும்னா நம்ம AN cap அப்படின்னு எழுதுவோமா. ஸோ AN cap equal to என்னன்னு எழுதுவோம், AN வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் AN வெக்டார்னு எழுதுவோமா. இதுதானே என்னோட AN cap யூனிட் வெக்டாரு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, தட் இஸ் AR கேப்னு சொல்கிறாங்க. அப்போ இட் இஸ் ரீப்ளேஸ்ட் ஆஸ் R. ஸோ கிளியராக இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஏஆர் கேப் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்ததாக அந்த மேக்னிடியூடை கண்டுபிடிக்கணும். ஏஆர் கேப்னா என்ன சார், இங்கே நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம்ல, 2 பாயிண்ட் இருக்குது இங்கே. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் அண்ட் தென் திஸ் இஸ் த பாயிண்ட். இந்த பாயிண்டோட 2 வெக்டாரை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளாக இது F2 வெக்டார்னா இது F1 வெக்டார். இது ஆரிஜனில் இருக்கேன், 0,0,0ல் இருக்கேன். அது ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கேன். ஸோ கரெக்டாக. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் தான் அது, இந்த பாயிண்ட்டை தான் சொல்கிறாங்க. பட் இந்த பாயிண்ட் இந்த ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த சிலிண்டரை அதை மீன் பண்ணுது, இந்த ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ நீங்கள் இது எப்படி எழுதலாம், ஸோ அங்கே நம்ம கிளாஸில் கூட எழுதியிருப்போம்ல, திஸ் இஸ் அ சிலிண்டரிக்கல் பேராமீட்டர். அப்போ பேராமீட்டர்ஸ் என்னென்ன, கரெக்டா, ஆறு பை ஜெட். கரெக்டா. சிலிண்ட்ரிக்கல் நம்ம கார்டீசியன் பார்த்தோம், சிலிண்ட்ரிக்கல் பார்த்தோம், ஸ்பெரிக்கலுக்கு பார்த்தோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன எழுதுவோம், 6 5 ஜெட்டு. கரெக்டா, 6 5 ஜெட்டு. ஜெட்டு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெட்டு இஸ் 0. அப்போ தேர்ஃபோர் நீங்கள் என்ன பண்ணணும், R1 R2 மைனஸ் R1 AR கேப் ப்ளஸ் அடுத்ததாக நெக்ஸ்ட் என்ன போடுவோம், 5 2 மைனஸ் 1 A பை கேப் ப்ளஸ் அதே மாதிரி ஜெட்டு. கரெக்டாக, ஜெட்டு வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தேர்ஃபோர் அதை நீங்கள் கால்குலேட் பண்ண வேணாம். ஸோ இங்கே R2 கொடுத்துருக்காங்களா, R2ன்றது இங்கே. அடுத்து எதுக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ஃப்ரம் த ஆரிஜனுக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரம் ஆரிஜன் பாயிண்ட்ல இருந்து தானே இருக்குது. அப்போ R2ன்ற பாயிண்ட் என்ன, 6, ஆரிஜன் பாயிண்ட் 0. அப்போது தேர்ஃபோர் R மைனஸ் 0 AR கேப். இந்த AR வெக்டாரை தான் நான் எழுதுறேன். கரெக்டா. ஸோ திஸ் AR வெக்டார் அதை தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக, R மைனஸ் 0 AR கேப். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம எழுதணும்ல, என்னோட வெக்டார்ஸ் எல்லாமே நம்ம இதை எழுதுனது தான். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு π2 என்ன, தட் இஸ் பை தான், π2 0. ஸோ இப்போ π மைனஸ் 0
a phi cap plus 0. இதுதான் சார் வெக்டார். இப்போ இதுக்கு மேக்னிடியூட் எடுக்கணுமா? இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் இஸ் 6. ஸோ அப்போ இதோட மேக்னிடியூட் டிஸ்டன்ஸ் இஸ் 6 ar cap plus pi a phi cap. அப்போ இது எடுத்தீங்கன்னா மேக்னிடியூட் எடுத்தால் என்ன வரும்? r ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஆங்கிள் பாருங்கள் ஹைட்டு விச் இஸ் h ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ ar cap plus pi a phi cap டிவைட் பை r ஸ்கொயர் மைனஸ் h ஸ்கொயர். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னோட ஃபையோட ஹைட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெச்சில் இருக்குது. என்னோட பையோட ஹைட் பாருங்களேன், என்னோட பையோட ஹைட் இஸ் ஹெச்சில் இருக்குது. ஸோ இப்போ தேர்ஃபோர் ஸோ இதுதான் என்னோட ஆன்சரில் வரும். அப்போ which is minus h a z cap. ஓகேங்களா? இதோட phi is 0 தான். ஆக்சுவலாக இதோட phi is 0 தான். இதோட பையும் 0, பையில் 0 வரும், ஜட்டில் தான் 0 வராது. z மைனஸ் 0 az கேப் அப்படின்னு வரும். அப்போ தேர்ஃபோர் azன்னு வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும், மைனஸ் az கேப் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம நார்மலாகவே அதோட வெக்டாரில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் போவோம். ஸோ நெக்ஸ்ட், if the vector v is given below is irrotational, then the values of a, b, c will be respectively. வெக்டார் ஒரு irrotational வெக்டார்னு சொல்கிறாங்க. irrotationalனால் என்ன சார் அர்த்தம்? ஸோ நம்ம பார்த்தோம்ல, சாலினாய்டல்னால் என்ன, irrotationalனால் என்ன நம்ம பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக என்னோட எந்த பேராமீட்டரில் நம்ம ரொட்டேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஃப்ளோவை எதில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம், ரொட்டேஷனை எதில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம்? ஃப்ளோவை நம்ம டைவர்ஜென்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃப்ளோவை எப்போவுமே, ஃபார் எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ டயக்ராம் கூட நான் உங்களுக்கு போட்டு தானே டைவர்ஜென்ஸை கால்குலேட் பண்ணேன். ஸோ அதாவது இப்படி வரும், இப்படி வந்துட்டு இருக்கும், உள்ளே என்டர் ஆகிறதும் இந்த பாயிண்டில் நான் டைவர்ஜென்ஸ் எடுக்கிறேன். ஸோ வெளியே போகிறதும் அதிகமாக இருக்குது, உள்ளே வரது கம்மியாக இருக்குது, வெளியே போகிறது அதிகமாக இருக்குது. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இதோட டைவர்ஜென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் வெக்டார் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். ஸோ கரெக்டாக இதுதான் நம்ம ஃப்ளோன்னு எழுதியிருப்போம். டைவர்ஜென்ஸ் எப்போவுமே ஃப்ளோவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி என்னோட சர்க்குலேஷனை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சர்க்குலேஷனாக ரொட்டேஷன் கூட அங்கே நம்ம பார்ப்போம். ஸோ ரொட்டேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? தட் இஸ் கர்ல், டெல் கிராஸ் எஃப் வெக்டார். ஒரு கர்லை எடுத்தால் மட்டும்தான் நமக்கு எஸ் சுஜி. ஸோ கர்லை எடுக்கிறப்ப தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா ரொட்டேஷன் கிடைக்கும். ஸோ கரெக்டாக. அப்போ நீங்கள் இட் இஸ் இர்ரோட்டேஷனல்னா என்ன அர்த்தம்? கர்ல் இஸ் ஜீரோன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு வெக்டார் இஸ் இர்ரோட்டேஷனல்னா அதோட கர்ல் இஸ் ஜீரோ. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா வி வெக்டார், இப்போ இந்த டெல் கிராஸ் வி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னோட கிவன் கொஷின். இப்போ வெக்டார் வி இஸ் கிவன் பிலோ இஸ் இர்ரோட்டேஷனல்னா அதோட ரொட்டேஷன் 0. ஸோ ரொட்டேஷன் 0ன்னா என்ன அர்த்தம்னா அதோட கர்ல் இஸ் 0. தேர்ஃபோர் டெல் கிராஸ் வி வெக்டார் இஸ் 0 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததான் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? you have to substitute டெல் கிராஸ் வி வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்ததான் இப்போ கண்டுபிடிக்கலாமா? டெல் கிராஸ் வி I cap j cap k cap rho by dou x rho by dou y rho by dou z. அடுத்ததா I cap j cap k cap மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ x plus 2y plus az bx minus 3y minus z 4x plus cy plus 2z. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை சால்வ் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ணால் ஃபைனலாக எனக்கு என்ன வெக்டார் கிடைக்கும் சார்? இப்போ பாருங்களேன், d by dou y 4x plus cy plus 2z. அப்போ என்ன வரும்? cன்னு வரும். ஸோ அடுத்ததாக இதை சால்வ் பண்ணலாமா? bx, ஸோ இங்கே என்ன இருக்குது? bx minus 3y minus zன்னு இருக்குது. அப்போ என்ன வரும்? -1ன்னு வரும். தட் இஸ் I cap. கரெக்டாக? c minus 1 I capன்னு வருமா? c minus 1 I capன்னு வருமா? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். எஸ், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது,
அந்த மல்டிப்ளிகேஷனில் ஒரு மைனஸ் இருக்கும் ப்ளஸ். அடுத்ததா ஜே கேப் என்ன வரும்? இப்போ இதை சால்வ் பண்ணுங்களேன். 4 கரெக்டா, தட் இஸ் 4xன்னு வரும். அடுத்ததா இங்கே 4 மைனஸ் ஏன்னு வரும். ஸோ கரெக்டா அங்கே என்ன வரும்னா 4 மைனஸ் ஏன்னு வரும். அடுத்து ஜே கேப் தானே அது. அடுத்ததான் ஜே கேப். நெக்ஸ்ட்டு ஸோ இதை சால்வ் பண்ணோம். பி மைனஸ், ஸோ இங்கே மைனஸ், ஸோ 4 மைனஸ் ஏ. ஆக்சுவலாக அது நமக்கு மிஸ்டேக் பண்ணால் கூட இட் இஸ் நோ இஷ்யூ. இந்த ஏபிசியை தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஏபிசியை தான் கேட்குறாங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு என்ன வரும்? பி. ஸோ இங்கே பாருங்களேன், அடுத்து சால்வ் பண்ணலாமா? எக்ஸ் கூட இருக்கிறது பி, அப்போ பி ஆகிடும். அடுத்ததான் ஒய் கூட இருக்குது, தட் இஸ் 2, அப்போ பி மைனஸ் 2 கே கேப். ஸோ சால்வ் பண்ணால் சி என்ன வரும்? 1ன்னு வரும். ஸோ ஏ என்ன வரும்? 4ன்னு வரும். ஸோ பி என்ன வரும்? 2ன்னு வரும். ஸோ கரெக்டாக இது நார்மலாக நீங்கள் இரோட்டேஷனல்னா என்ன, தட் இஸ் அதோட கர்ல் இஸ் 0, கர்ல் இஸ் 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சி ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிச்சா? -1 இல்லை, சி ஈக்குவல் டு -1ன்னு கிடச்சிச்சு. ஆப்ஷன் வியூ பண்ணுங்க சார். சி ஈக்குவல் டு -1. அடுத்ததா என்ன கிடச்சிச்சு? ஏ ஈக்குவல் டு 4, பி ஈக்குவல் டு 2. கரெக்டாக ஏ ஈக்குவல் டு 4, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு -1. ஆப்ஷன் ஏ தான் மேட்ச் ஆகுது. ஸோ கரெக்டாக அப்போது ஆப்ஷன் ஏ தான். ஸோ இது கிளியர் தானே? இது ஆப்ஷன் ஏ தானே? ஸோ இது என்னோட வெக்டாரோட ஐடென்டிட்டிஸ். வெக்டார் ஐடென்டிட்டிஸ்லாம் உங்களுக்கு கேட்குறது இல்லை, அது ஜஸ்ட் ஸ்கூலிங்கில் இருக்கும். ஸ்கூலிங்கில் தான் நமக்கு இருக்கும். இங்கே நமக்கு அதிலேருந்து பெருசாக கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வெக்டார் கால்குலஸ் தான் இருக்குது, வெக்டார் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் இல்லை. அடுத்ததா நெக்ஸ்ட் த வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டெல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டெல்லை கால்குலேட் பண்ணுங்க. டெல் இன் அ ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் கிவன் பை. ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டில் டெல் நான் இது போன இயரில் கூட கேட்டாங்கன்னு சொன்னல. ஸோ பட் ஆனால் கார்டீஷியனில் கேட்டாங்க, மேபி நெக்ஸ்ட் இயரில் ஸ்பெரிக்கலில் கேட்கலாம். ஸோ அப்போது ஸ்பெரிக்கலோட டெல்லோட வேல்யூ என்ன சார்? நம்ம இதை பார்த்தோம்ல கிளாஸில். நான் உங்களுக்கு ஸ்பெரிக்கலுக்கு எழுதியிருப்பேன், சிலிண்ட்ரிக்கலுக்கு எழுதியிருப்பேன். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட்டு கார்டீஷியனுக்கு எழுதியிருப்பேன். ஸோ என்ன? ஆப்ஷன் ஏ தான். ஆமாம், எஸ் இட் இஸ். ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்கும், இங்கே 1/rன்னு இருக்கும், அடுத்து இங்கே 1/r sin θன்னு இருக்கும். ஸோ கரெக்டாக. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ கிளியரா? இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான். இது டைரக்ட் கொஷின் தான். இது நம்ம கிளாஸ் நோட்ஸ்லேயே இருக்கும். இது ஒரு டைரக்ட் கொஷின் தான். அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் போங்களேன். assertion என்னன்னா divergence of a vector function at each point gives the rate per volume at which the physical entity is issuing from that point அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? உங்களுக்கான நோட்ஸ் கிளாஸ் நோட்ஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்க. டைவர்ஜென்ஸ்னா என்ன? இட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் வால்யூம் அப்படின்னு நம்ம சொன்னல. டைவர்ஜென்ஸ் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் வால்யூம். எஸ், அப்போ இந்த படி பார்த்தா இது வந்து ரேட் பர் வால்யூமை பற்றி தான் சொல்லுது. ஆமாம், ரேட் பர் வால்யூம் தான். இங்கே வர வால்யூமும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ வாட்டர் ஃப்ளோ நான் காமிச்சல, உள்ளே வர வாட்டர் ஃப்ளோவும் வெளியே வர வாட்டர் ஃப்ளோவும் வால்யூமில் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அதோட டைவர்ஜென்ஸ் 0. அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், கம்மியாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ். ஸோ அதிகமாக இருக்கிறப்ப தட் இஸ் என்ன சொல்லுவோம்? சோர்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். கம்மியாக இருந்துச்சுன்னா சிங்க் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நெய்தர் சோர்ஸ் நாட் சிங்க் ஃபீல்டு நம்ம சொல்லியிருப்போம். எஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இவனும் சொல்கிறான். அப்போ கண்டிப்பாக 6th assertion is true. 6th வந்து assertion is true. அடுத்ததா என்ன சொல்றாங்க? ரீசன் என்னன்னு சொல்றாங்க பாப்போமா? ரீசன் என்னன்னா if the physical entity is generated or observed within a certain region of the field, then the region is known as source or sink. Yes, generate ஆனாலோ அப்சர்வ் ஆனாலோ தானே நம்ம அந்த சோர்ஸ் சிங்க்னு சொல்றோம். எஸ், கரெக்ட் தான். கரெக்டா? அப்போ ஃபுல்லாக படிங்க. generate is known as source sink. If there is no source or sink in the field, the net quantity of the physical entity is a part is 0. எஸ், ஆமாம், வெளியே வரதோ உள்ளே போகிறதோ 0 தானே. அடுத்தது however the net flow is said to be positive if the total strength of the source are greater than the total strength of sink.
எஸ் அதையே தான் சொல்கிறான், வைஸ் வர்ஸா. இங்கே அதிகமாக எப்போ பாசிட்டிவாக இருக்கும் எப்போ நெகட்டிவாக இருக்குன்ற ஸ்டேட்மெண்ட் பர்ஃபெக்டாக சொல்கிறான். ஆமாம், அதை தான் இவனும் ஸ்டேட்மெண்ட் அவன் அசர்ஷன்லையும் கொடுத்துருந்தான். அப்போ போத் ஆர் கரெக்ட். இட் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். கீழே கொடுத்துருக்கிறது இட் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ அடுத்ததும் வெக்டார் ஐடென்டிட்டி தான். விச் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. விச் இஸ் நாட் ட்ரூ. ஆக்சுவலாக இந்த வெக்டார் ஐடென்டிட்டியை நம்ம பார்த்துருப்போம். இந்த வெக்டார் ஐடென்டிட்டி மட்டும் ரொம்ப முக்கியம். டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகேங்களா? ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் இஸ் ஆல்வேஸ் 0. இப்போ கண்டிப்பாக அது கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ கரெக்டா? அடுத்ததா இது லாப்லாசியன் ஆப்ரேட்டர். லாப்லாசியன் ஆப்ரேட்டர் நெவர் ஒன் பி 0. ஸோ அப்போ இதுதான் தப்பு. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். இதுதான் தப்பு. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். செவன்த்துக்கு சி தான். ஓகேங்களா? அடுத்ததா a vector A directed from 2, -4, 1 to 0, -2, 0 in Cartesian coordinate it is given by vector A. இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். x2 - x1, x2 - x1, y2 - y1, z2 - z1. அதுதான் கால்குலேட் பண்ணோம். 0 - 2 that is -2ax. அடுத்ததா -2 + 4 அப்போ +2. அடுத்ததா 0 - az அப்போ -2 + 2 மைனஸ் கிடையாது, ப்ளஸ் கிடையாது மைனஸ். அப்போ ஆப்ஷன் டி 8B தான் சுஜி கரெக்டு. ஓகேங்களா? சுஜி கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் f dot ds where f vector is given surface s is bounded by. அந்த சர்ஃபேஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சர்ஃபேஸ் s ஓட பவுண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் s is bounded by x ல 0 to 1, y ல 0 to 1, z ல 0 to 1 லிமிட். ஃபார் எக்ஸாம்பிள் இது x, y, z. x ல 0 to 1, y ல 0 to 1, z ல 0 to 1. இப்போ ஆக்சுவலாக இந்த சர்ஃபேஸோட ds வெக்டார் தெரியணும் எனக்கு. ds வெக்டார் தெரிஞ்சாதான் டேரெக்டாக இந்த f வெக்டாரையும் ds வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ கரெக்டாக. ஸோ இங்கே எனக்கு ds வெக்டார் தெரிஞ்சாதான் என்னால் ஆன்சர் சொல்ல முடியும். பட் ds வெக்டாரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? ds வெக்டாரை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுனா கொடுத்துருக்காங்களா? இந்த டைரக்ஷன் அண்ட் தென் டயக்ராம், அதோட டைரக்ஷன் ஓரியன்டேஷன் வேணும் எனக்கு. ds வெக்டாரை பொறுத்த வரைக்கும் ஓரியன்டேஷன் வேணும். எதர் கிளாக் வைஸ் ஓரியன்டேஷனாக இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ் ஓரியன்டேஷனாக இருக்கலாம். அந்த டயக்ராமை பற்றி எந்த டேட்டாவுமே கொடுக்கல. பட் ஸ்டில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதோட வேல்யூவை கேட்குறாங்க. பட் இது ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் தானே. அப்போ இது என்ன கிரியேட் பண்ணும்? ஒரு ஹாலோவான சிலிண்டரை கிரியேட் பண்ணும். இது ஒரு ஹாலோ கியூபாய்டு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஹாலோ கியூப் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன என்ன தெரிய வருது இதிலிருந்து உங்களுக்கு? ஸோ இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. கரெக்டா? இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ இது இந்த சர்ஃபேஸ்ல இருந்து நான் என்ன பண்ண முடியும்னா வால்யூமை கண்டுபிடிக்க முடியும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ்க்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறதும் இந்த டோட்டல் சர்ஃபேஸ்க்கு நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதும் ஸோ கியூபுக்கோட வால்யூமுக்கு கண்டுபிடிக்கிறதும் ஈஸி. அதாவது நான் இது ஒவ்வொரு சர்ஃபேஸாக தனித்தனியாக கையால் கண்டுபிடிக்கணும், டோட்டல் வால்யூமுக்கு கண்டுபிடிக்கலாம்ல. அப்போ அதுக்கு என்ன தியரம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிம்பிளாக? ஏன்னா இந்த இடத்துல டிஎஸ் வெக்டாரை பற்றி இல்லை. அப்போ தேர்ஃபோர் வி ஹேவ் டு கன்சிடர் எல்லா சைட்லேயும் டிஎஸ்ஐ எடுத்து இந்த சைடில் டிஎஸ் எடுத்து இதுக்கு ஒரு ஏரியா கண்டுபிடிக்கணும். அடுத்து இங்கே கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும், 6 சர்ஃபேஸில் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு வால்யூம் இன்டெக்ரலை எடுத்துக்கலாமா, ஒரே ஒரு வால்யூமாக மாற்றிக்கலாமா? ஸோ அதை தான் ரிலேட் பண்ணுற தியரம் என்ன? சர்ஃபேஸை வால்யூமாக ரிலேட் பண்ணுற தியரம். தட் இஸ் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். டைவர்ஜென்ஸ் தியரம் நம்ம பார்த்தோமா? இது என்ன பண்ணியிருக்கோம்? டெல் கிராஸ் எஃப் டாட் டிஎஸ் எப்படி எழுதலாம்? டெல் டாட் f வெக்டார் dv வெக்டார் ட்ரிபிள் வால்யூம். கரெக்டா? ட்ரிபிள் வால்யூம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம சிம்பிளாக அந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது எத்தனாவது கொஷின்? எஸ் 9th கொஷின். சால்வ் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக டைவர்ஜென்ஸ் தியரமை அப்ளை பண்ணலாம். டைவர்ஜென்ஸ் தியரம் தான் தட் இஸ் டெல் டாட் எஃப் டிவி தட் இஸ் ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் வி. ஸோ இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு டெல் டாட் எஃப் கண்டுபிடிங்க.
டெல் டாட் எஃப் கண்டுபிடிச்சிட்டு அடுத்ததா ஜஸ்ட் இன்டெக்ரல் பண்ணுங்க. இன்டெக்ரலோட லிமிட் கூட கொடுத்துருக்காங்க, x to 0 to 1, y 0 to 1, z 0 to 1. இப்போ ஃபர்ஸ்ட் டெல் டாட் எஃப் கண்டுபிடிப்போம். டெல் டாட் எஃப் டோ பை டோ எக்ஸு அடுத்ததா 4xz கரெக்டா. டோ பை டோ எக்ஸு 4xz அதே மாதிரி டோ பை டோ ஒய் ஒய் ஸ்கொயரு அதே மாதிரி டோ பை டோ ஜெட்டு ஒய்ஜெட்டு. அப்போ என்ன வரும், 4z ப்ளஸ் -2y வருமா, -2y வருமா. அடுத்ததாக அங்கே என்ன வரும், ப்ளஸ் ஜெட்டுன்னு வரும், ஒய்ன்னு வரும், ப்ளஸ் ஒய்ன்னு வரும் கரெக்டாக. அங்கே ஜெட்டு போச்சுன்னா ஒய்ன்னு வரும். அப்போ ஃபைனலாக ஸோ என்ன இருக்குது, தட் இஸ் 4z -2y ப்ளஸ் 2y. அப்போ 4z minus y. இதுதான் என்னோட டெல் கிராஸ் எஃப். இப்போ டெல் கிராஸ் எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், we have to integrate this, ட்ரிபிள் இன்டெக்ரல் பண்ணோம் dv. ஸோ dvனா என்ன, தட் இஸ் dx dy dz கரெக்டாக dz. அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட் y z இருக்குது, z பொறுத்து இன்டெக்ரல் பண்ணோம். அடுத்து y இருக்குது, y பொறுத்து இன்டெக்ரல் பண்ணோம். ஃபைனலாக x பொறுத்து இன்டெக்ரல் பண்ணோம். அப்போ லிமிட்ஸ் 0 to 1 தான், எல்லாத்துக்குமே லிமிட்டு 0 to 1 தான். இது சால்வ் பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர் 3/2 அப்படின்னு வரும். செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது நார்மல் இன்டெகிரேஷன் தான். இது நீங்கள் கிளாஸ்லேயே ரெகுலராக பண்ணியிருப்பீங்க. இந்த இன்டெக்ரலில் நீங்கள் சால்வ் பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர் as 3/2. ஓகேங்களா. ஸோ இது ஈஸி தானே. அடுத்தது போகுமா, வெக்டார் ஃபீல்டு கிவன் பை வெக்டார் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. இது இர்ரோட்டேஷனலாக சாலினாய்டலான்னு கேட்குறாங்க. சொலினாய்டலா இர்ரோட்டேஷனலான்னு கேட்குறாங்க. இர்ரோட்டேஷனலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அதோட கர்ல் எடுக்கணும். ஸோ கரெக்டாக ரொட்டேஷனாலே கர்ல் தான். இப்போ ரொட்டேஷன் எடுத்தால் 0வாக இருக்கணும், அப்போ தான் இர்ரோட்டேஷனல். 0வாக இல்லைன்னா ரொட்டேஷனல் கரெக்டாக. 0வாக இல்லைன்னா ரொட்டேஷனல், 0வாக இருந்தால் இர்ரோட்டேஷனல். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு சொலினாய்டல்னா டெல் டாட் 0 வந்து 0வாக இருந்துச்சுன்னா சொலினாய்டல், அப்படி இல்லைன்னா நான் சொலினாய்டல் கரெக்டா. அப்போ இதை நீங்கள் ஹேவ் டு கால்குலேட். இர்ரோட்டேஷனல்னா அதோட கர்ல் 0, சொலினாய்டல்னா அதோட டைவர்ஜன்ஸ் 0. சொலினாய்டல்னா இதோட டைவர்ஜன்ஸ் 0. ஏ வெக்டாரா, இர்ரோட்டேஷனல்னா அதோட கர்ல் 0. ஸோ இதை தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். யூ ஹேவ் டு கால்குலேட். இது நார்மல் தான், நீங்கள் டைவர்ஜன்ஸ் கர்ல் ரெகுலராகவே கிளாஸில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஆப்ஷன் வந்து 10க்கு வந்து சி தான் ஓகேங்களா. இட் இஸ் இர்ரோட்டேஷனல் அண்டு சொலினாய்டல் தான் ஆன்சர். இதுக்கு இர்ரோட்டேஷனல் அண்டு சொலினாய்டல் தான் ஆன்சர். இதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, அது ஈஸி தான். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட், இது எல்லாம் வெக்டார் ஐடென்டிட்டி நமக்கு வேணும். அடுத்ததான் நெக்ஸ்ட், the value of constant b so that a vector is solenoidal சொல்றாங்க. சரி, இட்ஸ் a vector is solenoidal என்னன்னு நம்ம பார்த்தோம், இப்போதானே பார்த்தோம். del dot v is 0 கரெக்டா. dou by dou x கரெக்டா. dou by dou x x plus 3y plus dou by dou y y minus 2x plus dou by dou z x plus bz கரெக்டாக. இப்போ சால்வ் பண்ண என்ன வரும், தட் இஸ் 1 வரும். இதை சால்வ் பண்ண என்ன வரும், ப்ளஸ் 1 வரும். இதை சால்வ் பண்ண என்ன வரும், ப்ளஸ் b வரும். இட் இஸ் 0. அப்போ b என்ன வரும், -2 அப்படின்னு வரும். ஸோ கரெக்டாக. அப்போ b என்ன வரும், தட் இஸ் -2ன்னு வரும். எஸ் எஸ் விஜய், இட் இஸ் -2 only. ஸோ கிளியர் ஓகேயா. அடுத்ததான் நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுங்களேன். சில தியரம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை மேட்ச் தான் பண்ண போகிறீங்க. காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், டைவர்ஜன்ஸ் அண்ட் கர்ல். ஸோ இப்போ தானே பார்த்தோம். ஸோ இது என்ன, டைவர்ஜன்ஸ். அப்போ இது என்ன, திஸ் இஸ் கர்ல். அடுத்ததா ஸ்டோக்ஸ் தியரம் என்ன, லைன் இன்டெக்ரலாக சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக மாற்றுது. காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் என்ன, சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக வால்யூம் இன்டெக்ரலாக மாற்றுது கரெக்டாக. ஸோ வால்யூம் இன்டெக்ரலாக மாற்றுது. அப்போ மேட்ச் ஆகுதா பாருங்க. ஸோ அப்போ ஃபைனலாக 14க்கு என்ன வருது,
C தான். ஓகேங்களா? அடுத்ததான் நெக்ஸ்ட் படிங்க. The vector differential operator is a vector quantity and it signifies the certain operations of a differentiation that can be carried out on the scalar function following. Vector differential operator possess properties similar to the ordinary vectors. So இதை பொறுத்த வரைக்கும் இது it is தப்பு, இது மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? ரீசன் மட்டும் தான் கரெக்ட். So vector operator is a vector quantity that signifies the certain operation of a differentiation or to be carried put on the scalar function flowing கிடையாது. ஓகேங்களா? It's a scalar function கிடையாது, அது ஒரு vector function. But therefore இது நீங்க false, assertion is false, reason is true தான். அடுத்தது நம்ம போவோம். So next divergence பத்தியான ஒரு statement. Divergence of a vector function at each point gives the rate per volume at each physical entity is issuing from the point. இப்போதான் பார்த்தோம். எஸ், அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் a correct statement. அடுத்ததான் நெக்ஸ்ட், if a vector function phi represents temperature, the gradient will give the rate of change. எஸ், நம்ம அங்கேயே கிளாஸ்லேயே பார்த்தோம். gradient எதுக்கு வேணும்னா rate of change ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சைக்ளோன் வந்து இருக்குன்னா அதோட டேரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கிரேடியண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னு நம்ம சொல்லுவோம். மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் தெரிஞ்சால் அதோட டேரக்ஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். எஸ், இது கரெக்டு, இதுவும் கரெக்டு தான். ஏன்னா கிரேடியன்ட்னா விச் மீன் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான். அடுத்ததா, curl of a vector function A gives measure the angular velocity at every point of the vector field. எஸ், angular velocity-யை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ கர்ல் வந்து இட் இஸ் அ வெக்டாரில், ஸோ இப்போ எனக்கு கிடைக்கும். அப்போ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் தான். அதுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன பாருங்க, காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் permits us to express certain integrals by means of surface integrals. சார், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் என்ன பண்ணோம்? சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் பர்மிட் பண்ணும் தானே, கரெக்ட் தானே? சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இப்போ தானே பார்த்தோம். சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக தான் வால்யூம் இன்டெக்ரலாக மாற்றிச்சு. அப்போ இட் இஸ் பர்மிட் அஸ் டு எக்ஸ்பிரஸ் சர்டன் இன்டெக்ரல்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் இன்டெக்ரல்ஸ். அசர்ஷன் இஸ் கரெக்ட் தான். அடுத்ததான் நெக்ஸ்ட் ரீசன் பார்ப்போம். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் ஸ்டேட்ஸ் த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் a curl of vector field taken over any surface is equal to the line integral அப்படின்னு சொல்கிறானே. லைன் இன்டெக்ரல்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்ல வரும், ஸ்டோக்ஸ் தியரமில் தான் வரும். அப்போ லைன் இன்டெக்ரல் அப்படின்னா இட் இஸ் அப்ரப்ட்லி ராங். அப்போது assertion is true, reason is false. கரெக்டாக உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியும்ல. ஸோ என்னோட ஸ்டோக்ஸ் தியரமில் தான் லைன் இன்டெக்ரலும் சர்ஃபேஸ் இன்டெக்ரலும் ரிலேட் பண்ணோம். இதில் ரிலேட் பண்ணாது, தட் இஸ் ராங். அப்போது அடுத்தது டைமென்ஷனல் குவான்டிட்டிலாம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. அது எல்லாமே நீங்கள் ஆர்ஆர்பியில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அப்போ ரேர் கேஸில் உங்களுக்கு கேட்பாங்க, ஃபிசிக்ஸில் கேட்பாங்க. நமக்கு இங்கே அது தேவை கிடையாது. பாடி இஸ் ரொட்டேட்டிங். ஸோ இது போவோம். இஃப் எனி வெக்டார் ஃபீல்டு இஸ் இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், தென் இஃப் E இஸ் இன் எ வெக்டார் ஃபீல்டு in Cartesian coordinate system, then இப்போ தான் நம்ம பார்த்தோம் divergence of curl is what? divergence of curl என்ன எப்பவுமே 0 தான், கரெக்டா? divergence of curl எப்பவுமே 0 தான். இது என்ன? divergence of curl 0 வரணுமே, 0 வரல. divergence of curl 0 வரணுமே, 0 வரல. divergence of curl is not equal to 0 கிடையாது, that is 0. ஸோ இது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். கரெக்டா? divergence of curl is always 0. அடுத்ததான் நெக்ஸ்ட், if S is any closed surface enclosing a volume, then value of S. again இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே என்ன சொல்கிறாங்க? எஸ்ன்றது ஒரு சர்ஃபேஸு என்க்ளோசிங் அ வால்யூம்னே சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்லிடுறாங்க இது ஒரு வால்யூமை என்க்ளோஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஸோ அதோட வேல்யூ A டாட், நம்ம இங்கே பார்த்தோம்ல ds, f டாட் dsனா என்ன? தட் இஸ் இது தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம என்ன தியரம் எழுதலாம்? டைவர்ஜென்ஸ் தியரம். ஃப்ரம் டைவர்ஜென்ஸ் தியரம்லேருந்து என்ன பண்ண முடியும்?
வால்யூம் இன்டெக்ரலாக மாற்ற முடியுமா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் இன்டெக்ரலாக மாற்றலாமா? ஸோ இப்போ எப்படி எழுதுவோம் வால்யூம் இன்டெக்ரல்? டெல் டாட் ஏன்னு எழுதுவோமா? டெல் டாட் ஏ வெக்டார் இஸ் இன்டு டிவி அப்படின்னு எழுதுவோம். இதை மட்டும் நீங்கள் எழுதுனா சால்வ் பண்ண முடியும். இதை மட்டும் நீங்கள் எழுதுனா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ ஃபைனலாக இதை நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ a + b + c இன்ட்டு v அப்படின்னு வரும். ஒன்றும் கிடையாது, இதுக்கு நீங்கள் டைவர்ஜன்ஸ் எடுக்கணும். டைவர்ஜன்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஏஎக்ஸ்ன்னு இருக்குது, அப்போ ஏ வருமா? பிஒய்ன்னு இருக்குது, அப்போ பி வருமா? சிசெட்னு இருக்குது, அப்போ சி வருமா? ஏ + b + cன்னு வரும். டைவர்ஜன்ஸ் எடுத்தீங்கன்னா a + b + c இன்ட்டு டிவி. ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் டிவி வில் ரிசல்ட் இன்ட்டு, இப்போ எப்படி வரும்னா இப்படி தான் இருக்கும். அது இப்படி இருந்திருக்கும். ஓகேங்களா? a + b + cன்றது வெளியே வந்துடும், தட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்புறமா ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் டிவின்னா என்ன, தட் இஸ் v. இதுதான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? ட்ரிபிள் இன்டெக்ரல் இஸ் v. அடுத்த நெக்ஸ்ட், the Laplacian operator of a scalar function can be defined as a gradient of a divergence of a scalar அப்படின்னு சொல்றாங்க. சார் இது கரெக்டா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிப்போம். அது தப்பு தானே? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்ததா லாப்லாசியன் ஆப்ரேட்டர் மே பி a scalar or Laplacian. எஸ், லாப்லாசியன் வந்து எப்பவுமே வெக்டார் சொல்லக்கூடாது. மேபி a ஸ்கேலாராகவும் இருக்கலாம், வெக்டாராகவும் இருக்கலாம். அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க பாருங்க. ஸோ இட் இஸ் அ கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜன்ஸ் ஆஃப் அ ஸ்கேலார்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டா? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். அப்போது அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் அண்ட் ரீசன் இஸ் ட்ரூ. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச். இந்த மேட்ச் ட்ரை பண்ணுங்க. ஸோ கர்ல் ஆஃப் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0, divergence of f vector equal to 0, divergence of gradient equal to 0, divergence of pi equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், கர்ல் 0ன்னா என்ன, ரொட்டேஷனலா இர்ரோட்டேஷனலா? இட் இஸ் இர்ரோட்டேஷனல். டைவர்ஜன்ஸ் 0ன்னா என்ன தெரியும், தட் இஸ் சொலினாய்டல். அப்போ ஏக்கு 2 பிக்கு 3, ஏக்கு 2 பிக்கு 3, அவ்வளோதான். கரெக்டா? அப்போ 26 என்ன வரப்போகுது, தட் இஸ் ஏ அப்படின்னு வரப்போகுது. ஏக்கு 2 பிக்கு 3. ஸோ கரெக்டா? அடுத்தது போகலாம்ல. அடுத்ததான் நெக்ஸ்ட்டும் ஒரு வெக்டார் ஐடென்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட். வெக்டார் ஃபீல்டு ஏ இஸ் சொலினாய்டல், அப்போ டெல் டாட் ஏ இஸ் 0, கரெக்டு. வெக்டார் ஃபீல்டு இஸ் இர்ரோட்டேஷனல், ஆமாம், அதோட கர்லும் கரெக்டு. வெக்டார் இஸ் ஹார்மோனிக்கு, அப்போது அது என்னவா இருக்கும்னா நாட் 0 கிடையாது, இட் இஸ் 0. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நாட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். வெக்டார் இஸ் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், இட்ஸ் லாப்லாசியன் இஸ் 0, இட்ஸ் லாப்லாசியன் இஸ் 0. டெல் ஸ்கொயர் v அப்படின்னு எழுதுறதுக்கு பேர் தான் லாப்லாசியன் ஆப்ரேட்டர். அப்போ அதோட லாப்லாசியன் 0 எப்போன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஹார்மோனிக்காக இருக்கிறப்போ அதோட லாப்லாசியன் 0. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் இதுக்கான கிரேடியன் கேட்குறாங்க. கிரேடியன்னா டெல் வி கண்டுபிடிக்கணுமா? ஸோ கிரேடியன்னா நீங்கள் டெல் வி கண்டுபிடிக்கணும், யூ வில் ஃபைண்ட். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கே தெரியும், நீங்களே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் கொஷினில் த ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் கிராவிடேஷனலுக்கான ரேஷியோ, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ்க்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்குமான ரேஷியோ. ஓகேங்களா? இந்த ரேஷியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவலன் டு என்ன, கூலம்ஸ் லால நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்க்குறோம்ல, அந்த ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க. அந்த ஃபோர்ஸ்க்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் இருக்கிற ரேஷியோ Q1 Q2 divided by 4 pi epsilon r square. அவ்வளோதான். இது என்னோட இந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் Q1 Q2 divided by 4 pi epsilon r square. கரெக்டாக? Q1 Q2 by 4 pi epsilon r square. இது என்னோட கூலும்ஸோட ஃபோர்ஸ். அடுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால்
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா g m1 m2 r ஸ்கொயர். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா g m1 m2 r ஸ்கொயர். இதனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இதனோட கூலும் லா ஆஃப் ஃபோர்ஸ், கூலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். இதுக்குமான ரேஷியோ தான் நீங்கள் கேட்குறாங்க. இதுக்கான ரேஷியோ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரியான கொஷின்ஸ் மேக்ஸிமம் நமக்கு இருக்காது. ஸோ அது வேணா ஜஸ்ட் சொல்லிடுறேன், அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கூட கேட்பாங்க. அடுத்து இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அடுத்ததான், வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 200 millimeter ஃப்ரம் அ சார்ஜ் ஆஃப் 2 × 10⁻⁻6 கூலும் இன் வேக்கம்? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்னா என்ன சார்? ஈயா வியா? வியா, இ, தட் இஸ் இ. ஸோ ஈக்கு யூனிட் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு எஃப். எஃப் ஈக்குவல் டு கியூஇன்னு எழுதலாமா? இ வேணும்னா என்ன பண்ணலாம்? எஃப் பை கியூன்னு எழுதலாமா? அப்போ அங்கே 2 கியூ மேலே இருந்துச்சா, அதில் ஒரு கியூ கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஃபைனலாக என்ன வரும்? ஈக்கு என்ன வரும்? கியூ பை 2 கியூ இருந்ததில் ஒரு கியூ போயிடும். கியூ பை 4πε0 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ கரெக்டா? கியூ பை 4πε0 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். யூனிட் என்ன வரும்? ஸோ இதுக்கு நம்ம அங்கேயே கால்குலேட் பண்ணியிருப்போம்ல, வோல்ட் பர் மீட்டர். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான யூனிட் இஸ், இன்டென்சிட்டிக்கு யூனிட் இஸ் வோல்ட் பர் மீட்டர். ஓகே, ஸோ இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் இனிஷியலாக. ஓகேங்களா? ஸோ இதை கால்குலேட் பண்ணிட்டா போதும். அடுத்த 1/4πε0 வேல்யூ என்னன்னு தெரியுமில்ல, நம்ம கிளாஸில் கொடுத்துருப்போம்ல. 1/4πε 9 × 10⁻9. அடுத்ததா கியூவோட வேல்யூ தெரியுமா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆரோட வேல்யூ தெரியுமா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஸ், அவ்வளவுதான் ஆன்சர். 9 × 10⁻9. Q is 2 × 10⁻6 into R என்ன 0.2 மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். தட் இஸ் மில்லி மீட்டரில் இருக்குது. கரெக்டா? மில்லி மீட்டரில் இருக்கிறது எப்போவுமே என்ன பண்ணணும்? மீட்டரில் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா யூனிட் வோல்ட் பர் மீட்டர்னு போட்டு நம்ம என்ன எழுதணும்? மீட்டரில் தானே எழுதணும். பட் தேர்ஃபோர் 0.2 × ஹோல் ஸ்கொயரில், இங்கே ஸ்கொயர் இருக்கா, அதனால ஹோல் ஸ்கொயர். இப்போ சால்வ் பண்ண என்ன வரும்? திஸ் இஸ் 2/10ன்னு எழுதிக்கிறேன். 2/10 ஹோல் ஸ்கொயர். இப்போ சால்வ் பண்ணுறப்போ 4/100 இருக்கும். இங்கே 4/100 இருக்கும். இந்த 100 மேலே போச்சுன்னா இப்போ அகைன் ஒரு -2 ஆட் ஆகும். அப்போ 10⁻−8 இந்த சைடில் இருக்கும். இந்த 10⁻−9 இருக்கும். அப்போ ஃபைனலாக என்ன வரும்? 10⁻1 இருக்கும். தட் இஸ் 10 இருக்கும். ஸோ இப்போ மேலே ஒரு 10 இருக்கும். ஸோ கீழே தட் இஸ் 2. அப்போ 10/2 தட் இஸ் 5. 4 5s are 45. 45 kVன்னு வரும் இல்லை? ஸோ 450 kV. இங்கே 45ன்னு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, பார்த்தாலே தெரிஞ்சிருது. ஸோ நீங்கள் வந்து யூனிட் கன்வர்ஷனில் மிஸ்டேக் பண்ணால் கூட ஆன்சர் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். யூனிட் கன்வர்ஷனில் பண்ணாலுமே ஆன்சர் வில் கெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போவோமா? அடுத்ததா 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது. இந்த முறை அங்கே ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்துச்சு, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த முறை 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. இதுக்கு ஈஸி தானே, இதில் எந்த டவுட்டும் இல்லை, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, ஆர் செப்பரேட்டட் 2 meters அப்பார்ட். 2 பாயிண்ட் சார்ஜ் 2 மீட்டர் தொலைவில் இருக்குது. அடுத்ததா, வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் விச் இஸ் 1 meter ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பாயிண்ட் சார்ஜ் இங்கே இருக்குது சார். இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ், இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ். இதுக்கான டிஸ்டன்ஸ் இஸ் 2 meters. இப்போது ஒரு பாயிண்ட் Q இருக்குது, டெஸ்ட் சார்ஜ் Q இருக்குது. அது எங்கே இருக்குன்னா இங்கிருந்து 1 meter, இங்கிருந்தும் 1 meter அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இங்கிருந்தும் 1 meter, அங்கிருந்தும் 1 meter ஃப்ரம் த போத் சைடு அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஈச் 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜ் என்ன எடுத்துக்கலாம்? 3 × 10⁻−9. இது -2 × -9. ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட் சார்ஜ் இந்த பிளேஸில் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக இதிலிருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இதிலிருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இட் இஸ் அ பாசிட்டிவ் கியூ, இட் இஸ் அ நெகட்டிவ் கியூ. ஸோ கரெக்டாக? அப்போ இது என்ன பண்ணோம்? ரிப்பல் பண்ணோம். இது என்ன பண்ணோம்? அட்ராக்ட் பண்ணோம். அப்போ 2 ஃபோர்ஸஸ் ஆர் ஆடட் அப். கரெக்டாக? இது ரிப்பல் பண்ணுது, அது அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இந்த ஃபோர்ஸஸ் F1 எடுத்துக்கிறேன், இந்த ஃபோர்ஸஸ் என்ன? F2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ F டோட்டல் இஸ் F1 + F2.
அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா போதும். F1 F2 கண்டுபிடிச்சிட்டா போதும். சார் F1 F2 கண்டுபிடிக்கணும்னா அகைன் என்ன ஃபார்முலா? ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்குறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்டிருக்காங்க. அகைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. அப்போ தேர்ஃபோர் என்ன, இது கூட நான் என்ன பண்ணிடுவேன், Qவை மல்டிப்ளை பண்ணிட்டா தட் இஸ் E மாறிடுமா? அப்போ ETன்னா என்ன, E1 + E2ன்னு எழுதலாம். ஏன்னா யூனிட்ஸ்லாம் பாருங்கள் வோல்ட்ஸ் பர் மீட்டரில் தான் இருக்குது. கரெக்டாக யூனிட்ஸ் ஆர் இன் வோல்ட்ஸ் பர் மீட்டர். அப்போ தேர்ஃபோர் E1 E2 தான் கண்டுபிடிக்கணும். அகைன் என்ன தெரியும் நமக்கு, ஃபார்முலா இஸ் ரிமைன் சேம். Q/4πε R1² Q/4πε R² அப்படின்னு தானே எழுதுவோம். ஃபர்ஸ்ட் எழுதுறப்போ Q1 சார்ஜ், நெக்ஸ்ட் எழுதுறப்போ Q2 சார்ஜ், அவ்வளோதான். ஸோ அடுத்ததா, ஸோ இதிலேருந்து எதை காமனாக நம்ம எடுத்துக்கலாம்? ஆமாம், Q/4πε R² கூட கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா இங்கிருந்து ஒன்றும் கரெக்டு தான், அங்கிருந்து ஒன்றும் கரெக்டு தான். அப்போ அதெல்லாம் வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஃபைனலாக சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட சால்வ் பண்ணலாம். இப்போ இண்டிவிஜுவலாக சால்வ் கூட பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ Q1 என்ன, 3 × 10⁹. 1/4πε என்ன, 9 × 10⁹9. இது -9 இல்லை, இது -9, இது 9, அவ்வளோதான். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, -2 × 10⁻⁻9 × 9 × 10⁻9. இப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன வரும்? ஸோ இந்த 9 இந்த 9 போயிடுச்சு, இந்த 9 இந்த 9 போயிடுச்சு, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, -18, இங்கே 27. அப்போ 27 - 18 எவ்வளோ, 9. அப்போ 9 V/m தான் ஆன்சர் வரும். ஸோ கரெக்டாக 27 - 18 இஸ் 9, 9. கரெக்டாக. அப்போ தேர்ஃபோர் யூ வில் கெட் 9 V/m தான் ஆன்சர். அடுத்ததா இதே மாதிரி கொஷின் தான். 5 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 என்ன எல்லாமே ஒன்று தான். 5 பாயிண்ட் சார்ஜஸ் ஆஃப் எல்லா பாயிண்ட் சார்ஜுமே வேல்யூ ஒன்று தான். ஆர் பிளேஸ்ட் அட் x = 2, 3, 4, 5, 6. இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் த ஆரிஜன் என்னன்னு கேட்குறாங்க. எஸ், அகெயின் இதுவுமே அதே கேஸ் தான். இப்போ இந்த பாயிண்ட் தான் ஆரிஜன் பாயிண்ட். ஸ்மால் Qன்னு ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குது. இப்போ 2 அந்த டிஸ்டன்ஸில், 3 டிஸ்டன்ஸில், 4 டிஸ்டன்ஸில், 5 டிஸ்டன்ஸில் ஒரு கேபிட்டல் Q இருக்குது. ஓகே, ஒரு கேபிட்டல் Q இருக்குது. ஸோ இப்போது இதனால் நான் வரப்போகிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆரிஜனில் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜுக்கு டிஸ்டன்ஸ் இஸ் 2, செகண்ட் சார்ஜுக்கு டிஸ்டன்ஸ் இஸ் 3, தேர்ட் சார்ஜோட டிஸ்டன்ஸ் இஸ் 4, ஃபோர்த் சார்ஜோட டிஸ்டன்ஸ் இஸ் 5. அப்படியே மாதிரி நம்ம எழுதலாமா? ஸோ அப்போ தேர்ஃபோர் Q/4πε R² எழுதலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு சார்ஜுக்கு 1, 1, அடுத்ததா 2 /4πε R² R1². அதே மாதிரி Q3 /4πε R3² ப்ளஸ் Q4 /4πε R4². அப்போ இதில் காமனாக என்ன எடுத்துக்கலாம்? எல்லா Qவும் சேம்னு தானே சொல்லியிருக்காங்க. எல்லா Qவும் சேம். அப்போ எல்லாமே Qன்னே எடுத்துக்கலாம். Q2 Q3 எல்லாமே Q. அப்போ Qவை காமனாக எடுத்துக்கிட்டு வெளியே 4πε வெளியே எடுத்துக்கலாமா? அடுத்து ரிமைனிங் என்ன இருக்கும்? 1/R1² ப்ளஸ் 1/R2² ப்ளஸ் 1/R3² ப்ளஸ் 1/R4². தட்ஸ் இட். இதை மட்டும் சால்வ் பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர். ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இங்கே பாருங்கள், இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இங்கே நம்ம எழுதியிருக்கிறது விச் இஸ் E. நம்ம இங்கே எழுதியிருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. பட் அவங்க என்ன கேட்குறாங்க? பொட்டன்ஷியல் கேட்குறாங்க. அதை படிக்கணும். ஸோ நல்லா படிக்கணும். அதை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை கேட்டு நீங்கள் பொட்டன்ஷியலை போடக்கூடாது, அவங்க பொட்டன்ஷியலை கேட்டாலும் ஸோ இதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் என்ன தான் கிடைக்கும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கிடைக்கும். தட் இஸ் V/m கிடைக்கும். V/m கிடைக்கும். ஆனால் எனக்கு என்ன இதில் வேணும்? வோல்ட்டில் தான் வேணும். ஸோ கரெக்டாக எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வோல்ட். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன சார் வரும்? ஒரே ஒரு சின்ன சேஞ்சு தான், இங்கே R² வராது. தட் இஸ் RRRன்னு வரும். ஸோ கரெக்டாக. அப்போ ஃபைனலாக
வோல்ட்டில் வேணும்னா அது ஈக்கு இப்போ வோல்ட்டுக்கு எழுதுகிறேன். ஸோ q டிவைட் பை 4 பை எப்சிலான் r1 ப்ளஸ் q பை 4 பை எப்சிலான் r2 ப்ளஸ் q பை 4 பை எப்சிலான் r3 ப்ளஸ் q பை 4 பை எப்சிலான் r4. ஏன் சார் க்யூன்னு எடுத்துக்கிறேன்? பிகாஸ் எல்லாமே சேம் சார்ஜ் தான். இப்போ ஃபைனலாக ஸோ q பை 4 பை எப்சிலான் வெளியே எடுத்துட்டேன்னா 1 பை r1 ப்ளஸ் 1 பை r2 ப்ளஸ் 1 பை r3 ப்ளஸ் 1 பை r4ன்னு வரும். ஸோ அடுத்ததாக q என்ன? 20 இன்ட்டு 10 to the power minus 9. அடுத்ததாக 1 by 4 pi எப்சிலானோட வேல்யூ இஸ் 9 இன்ட்டு 10 to the power 9. ஸோ அடுத்ததாக 1 by r1 என்ன? 2 plus 3 plus 4 plus 5. அவ்வளோதான். 1 plus 2 plus சாரி சார் 1 plus 2 plus 3 plus 4 5 இருக்கா? ஸோ இப்போ அடிஷ்னலாக ஒன்று எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். 1 plus 1 by r5 இப்போ ப்ளஸ் 1 by 6. இதை சால்வ் பண்ணால் இந்த 9 போயிடும். அப்போது 20 இன்ட்டு 180 இங்கே இருக்கும். அதை சால்வ் பண்ணால் என்ன வரும்னா ஸோ 1 by 2 1 by 3 1 by 4 1 by 5 ப்ளஸ் 1 by 6 நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 87 by 16 வரும். இதை அடிச்சிங்கன்னா இட் இஸ் 387 என்ன? இட் இஸ் 2421. ஆமாம் 250 plus 21 or 261. கரெக்டாக 250 plus 21 தான் ஆன்சர். அப்போது 36க்கு என்ன வரும்? தட் இஸ் டின்னு வரும். புரியுதா? இதுவுமே சேம் கொஷின் தான். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு ஈயை கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா ஈயை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் வியை கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன சின்ன சின்ன சேஞ்சு. அப்போ ஆர் ஸ்கொயரு இங்கே 6. ஸோ இதுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தது Q1 Q2ன்னு எழுதியிருப்போம். ஸோ எல்லாத்துலேயும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான். அதை மட்டும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முடிஞ்சிச்சு இல்லை இந்த பேப்பரில் இந்த பேஜில்? ஓகே. ஸோ இந்த கெப்பாசிட்டர் பேரலல் பிளேட் சம்லாம் நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க? எனர்ஜி ஸ்டோர்டு இன் த ஃபீல்டு. எனர்ஜி ஸ்டோர்டு இன் த ஃபீல்டு கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் அகெயின் பாயிண்ட் சார்ஜு லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி ஸ்டோர்டு கேட்குறாங்க. எனர்ஜி ஸ்டோர்டு என்ன? ஸோ விச் இஸ் ½ CV². இங்கே கெப்பாசிட்டன்ஸ்லாம் எதுனா இருக்கா? கெப்பாசிட்டன்ஸ் இல்லை. அப்போ இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம்? இன்ட்டு QVன்னு எழுதலாமா? ஸோ இப்போது CV². there is Q equal to CV. அப்போ அதை எப்படி எழுதலாம்? ½ QVன்னு எழுதலாம் தானே? ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம்னா ½ QVன்னு எழுதலாம். ஸோ இப்போ நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர். ½ Q தெரியும். இப்போ V இப்போ தான் நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சோம். பொட்டன்ஷியல் Q by 4 pi epsilon r அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். அதே தான் சார் இந்த முறையும். பாயிண்ட் சார்ஜு -1 -1 -2 -3 4 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. பாயிண்ட் சார்ஜ் எல்லாம் வேறு வேறு கிடையாது. இந்த முறை ஒன்று கிடையாது. இந்த முறை ஒன்று கிடையாது, வேறு வேறு. போன சம்மில் 1. அடுத்து இப்போ டிஸ்டன்ஸ் வேறு வேறு. அதெல்லாம் மொத்தம் அப்படியே சால்வ் பண்ணி ½ Qவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். கரெக்டாக? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும்னு புரியுது இல்லை? அப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப Q பை அப்படியே சால்வ் பண்ணுறீங்கன்னா யூ வில் கெட் 0 ஆஸ் ஆன்சர். ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும். கரெக்டாக? திரும்ப நான் ஏன் சால்வ் பண்ணலைன்னா போன சம் தான் இது. இதில் ஒன்றும் கிடையாது. அடிஷ்னலாக Qவை மல்டிப்ளை பண்ண போகிறேன் நான். அடிஷ்னலாக Qவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ கரெக்டாக அடிஷ்னலாக நம்ம Qவை மல்டிப்ளை பண்ணுவோம். வேறு எதுவும் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து அட் அ பாயிண்ட் இன் front of an infinite sheet charge. Infinite sheet chargeல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து எங்கன்னா அந்த ஷீட் சார்ஜுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக நம்மளோட இன்ஃபைனைட் ஷீட் சார்ஜ் எடுத்துக்கலாம். ஸோ இப்படியே எடுத்துக்கலாம். நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம்? இன்ஃபைனைட் ஷீட் சார்ஜ்னா இப்படி தானே ட்ரா பண்ணுவோம். இன்ஃபைனைட் ஷீட் சார்ஜ் இருக்குது. இந்த இன்ஃபைனைட் ஷீட் சார்ஜுக்கு பக்கத்தில், அதாவது இன்ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ரண்ட் ஆஃப் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் டு இமேஜின் இப்படி ஒரு ஷீட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்னு கேட்குறாங்க. என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த பாயிண்ட் இஸ் மேபி டிஸ்டன்ஸ் டி டிஸ்டன்ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸ்லையோ இருக்கட்டும். அந்த பாயிண்ட் மேபி இன் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஆர் டி டிஸ்டன்ஸ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்ன? இதையும் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இன்ஃபைனைட் எலக்ட்ரிக் ஷீட்டுக்கு இன்ஃபைனைட், அதாவது இன்ஃபைனைட் ஷீட் சார்ஜுக்கு அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்ன? இ நம்ம கால்குலேட் பண்ணோம் தானே.
ஸோ இன்ஃபைனைட் ஷீட் சார்ஜ், லைன் சார்ஜ், வால்யூம் சார்ஜ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் கோ த்ரூ மட்டும் பண்ணி பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் a infinite sheet charge. Rho s divided by 2 epsilon. எழுதுனமா இன்ஃபைனைட் ஷீட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி ax cap. டைரக்ஷன் விடுங்க. ஸோ ax cap வோல்ட் பர் மீட்டர். இதுதானே என்னோட ஃபார்முலா. இன்ஃபைனைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கரெக்டா, அதாவது சாரி இன்ஃபைனைட் ஷீட் சார்ஜ். இன்ஃபைனைட் ஷீட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து. ஸோ இதுதானே. ஸோ இங்கே இந்த ரோஎஸ்ன்றது என்ன, ஷீட் சார்ஜ் டென்சிட்டி. எப்சிலான்றது என்ன, பர்மிட்டிவிட்டி. அடுத்ததா இங்கே டிஸ்டன்ஸை பொறுத்து எதுனா டிபெண்ட் ஆகுமா? அப்போ பாருங்க, அந்த பாயிண்ட் எங்கன்னா இருக்கட்டும், இந்த பாயிண்ட் வேர் எவர் இட் மேபி, இந்த பாயிண்ட் எங்கே இருந்தாலுமே அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் என்னவா தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதாவது அது மாறி இருக்காது, அந்த சேமாக தான் இருக்கும். பாயிண்ட்டை பொறுத்து இல்லை, அது மாறாது. அப்போது என்ன கேட்குறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அட் அ பாயிண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் infinite sheet charges independent of the distance of the point from the sheet. அடுத்தது inversely proportional none of the above. இதுதானே கரெக்ட். இட்ஸ் இண்டிபெண்டன்ட். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சார். பிகாஸ் இட் இஸ் நாட் a parameter of distance. It is not a parameter of distance. இந்த ஃபார்முலா தானே அது. அடுத்து போகலாம்ல. இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம அங்கேயும் பார்த்தோம். இது எல்லாம் நான் டெரைவ் பண்ணது தான். ஸோ அங்கேயே அதுக்கான மீனிங்லாம் நமக்கு தெரியும். அடுத்ததாக 40வது, if all the points in the space which have the same potential are joined then equipotential surfaces obtained. எஸ், ஆமாம். equipotential surfaceனா என்ன, சேம் பொட்டன்ஷியல் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் equipotential surface. equipotential surface நம்ம காஸியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம்ல. காஸியன் சர்ஃபேஸ், எஸ் காஸியன் சர்ஃபேஸ் அதுதான். அடுத்ததா ரீசன் பாருங்க, the field and equipotential surface are orthogonal to each other. ஆமாம், the field equipotential surface orthogonal to each other தான். ஆனால் இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் சூட் ஆகலை. கரெக்டாக, இது ரெண்டுமே தனித்தனியான ப்ராப்பர்ட்டி. இதனால இது வந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அடுத்தது ஐசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டிலாம் கூட வேணாம், அது ரொம்ப பவுண்ட்ரி கண்டிஷனில் இருக்கும். அந்த பவுண்ட்ரி கண்டிஷன் உங்களுக்கு சிலபஸில் இல்லை. ஸோ இது கண்டினியூட்டி ஆஃப் கரண்ட் ஈக்குவேஷன். அடுத்ததா கண்டினியூட்டி ஆஃப் அ கரண்ட் ஈக்குவேஷன் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் அ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்லேருந்து தான் கண்டினியூட்டி கரண்ட்டை டெரைவ் பண்ணுறோம். அடுத்ததா கண்டினியூட்டி ஆஃப் அ கரண்ட் ஈக்குவேஷன் ஸ்டேட்ஸ் தட் there can be no accumulation of charges at any point. இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இட் இஸ் a ட்ரூ எக்ஸ்பிளனேஷனும் கூட. It is a true explanation. ஓகேங்களா, it is a true explanation. இது ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். அடுத்தது நெக்ஸ்ட் பேசிக் லாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கிளாஸ்லேயே ஓம்ஸ் லாவோட பாயிண்ட் ஃபார்ம் பார்த்தோமா. தட் இஸ் என்ன ஓம்ஸ் லாவோட பாயிண்ட் ஃபார்ம், J equal to that is rho E. கரெக்டா, சாரி சிக்மா E. அப்போ B வந்து 1 சார். B வந்து 1 ரூல்ட் அவுட். அடுத்ததா நெக்ஸ்ட் ஜவுல்ஸோட என்ன ஈக்குவேஷன், ஜவுல்ஸ் ஹீட் லா. கரெக்டா, ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலா நம்ம தான் பார்த்துருப்போம், I²RT தான். இப்போ தட் இஸ் I²RT தான். மேட்ச் ஆகுதா? ஏக்கு வந்து 3. ஆமாம், எஸ், எல்லாத்துலேயுமே ஏக்கு வந்து 3ஆக தான் இருக்குது. அடுத்து பிக்கு வந்து 1ஆக தான் இருக்குது. அடுத்ததா நெக்ஸ்ட்டு என்னோட கரண்ட் கண்டினியூட்டி ஈக்குவேஷனும் எய்தர் இதில் ரெண்டுத்துல எதுனா ஒன்று தான் தெரியணும். கரண்ட் கண்டினியூட்டி ஈக்குவேஷன்னா என்ன, 4. கரண்ட் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இஸ் del dot J equal to dou rho by dou T. அப்புறம் சாலினாய்டல் கரண்ட்னா that is 0. சாலினாய்டல்னா 0 தானே.
சாலினாய்டல்னா 0 தானே, இங்கே 0 தானே இருக்குது. எஸ், அப்போ இது மேட்ச் ஆகுது. அப்போ சாலினாய்டலுக்கு 0, அப்போ என்ன வருது? ஸோ சொலினாய்டல்னா தட் இஸ் 4, அப்போ சிக்கு வந்து 4. எஸ், இது 4. அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டாக. சிக்கு சாலினாய்டல்னா இட் இஸ் 0, சொலினாய்டல்னா இட் இஸ் 0. அடுத்தா, an electric field produces no migration of charge in electric field. அடுத்ததா, the permittivity of electric field is always less than the permittivity of vacuum. இது தப்பு. Permittivity of dielectric is always greater than vacuum. vacuum ஓட permittivity விடைய so sorry, this vacuum is lesser than அதாவது permittivity of dielectric is always greater than permittivity of dielectric is always lesser greater than permittivity of vacuum. எப்பவுமே dielectric ஓட permittivity தான் அதிகமாக இருக்கும், ஸோ வேக்கமோட permittivity தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, dielectric ஓட permittivity தான் அதிகமாக இருக்கும், வேக்கமோட permittivity தான் கம்மியாக இருக்கும். அப்போது ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் தப்பு, பட் இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ, அதாவது அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். கரெக்டாக, எப்போவுமே வேக்கமோட permittivity இஸ் லெஸ்ஸர் தேன் த dielectric permittivity. dielectricோட permittivity தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இது என்னோட பேசிக்ஸ் லா, மேட்ச் பண்ண வேண்டியது தான். கரெக்டாக, இதில் which is not correctly matchedன்னு கேட்குறாங்க. which of the pair is not correctly matched? ஸ்டோக்ஸ் தியரம் கரெக்டாக தப்பா? எஸ், ஸ்டோக்ஸ் தியரம் கரெக்டாக மேட்சாக இருக்குது. அடுத்ததா நெக்ஸ்ட் கூலம்ப் லா என்ன? கூலம்ப் லானா இதுவா? இது என்ன லா? திஸ் இஸ் த ஃபாரடேஸ் லா. ஃபாரடேல தானே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்துருப்போம், அதாவது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம், அதுதான் இருக்குது. தட் இஸ் ஃபாரடே லா, இட் இஸ் நாட் அ கூலம்ப்ஸ் லா. அப்போ தெளிவாகவே தெரியுது அதுதான் தப்பு. கரெக்டாக, ஸோ இது என்னோட ஃபாரடே லா, கூலம்ப் லா கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்ததா காஸ் லா, ஆம்பியர்ஸ் லா, ஃபாரடே லா, பாயிண்டிங் வெக்டார். காஸ் லாவை நம்ம என்ன சொன்னோம்? காஸ் லாவோட பாயிண்ட் ஃபார்ம் என்ன? del dot d equal to rho v. கரெக்டா, காஸ் லாவோட பாயிண்ட் ஃபார்ம் del dot d equal to rho. ஸோ தெளிவாக இருக்குது, ஆப்ஷன் ஏக்கு வந்து 1 தான். இப்போது இந்த ரெண்டு ரூல்ட் அவுட்டு. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு, ஆம்பியர்ஸ் லான்னா என்ன? del cross h equivalent to jc. கரெக்டாக, நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ டைம் வேரியிங் ஃபீல்டுக்கு இன்வேரியிங் ஃபீல்டுக்கு ரெண்டு ஃபார்ம் வரும். கரெக்டாக, ஸோ டைம் வேரியிங் ஃபீல்டுக்கு டைம் இன்வேரியிங் ஃபீல்டுக்கு. ஸோ கரெக்டாக இப்போ இதை மேட்ச் பண்ணால் ஆகுதா பாருங்க, 46. ஆமாம், எஸ் மேட்ச் ஆகுது. ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 5, ஒரே ஆப்ஷன் தான். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் சி தான். மற்றதெல்லாம் செக் பண்ணலாம்ல. ஃபாரடே லானா அப்போ என்ன வருது? சிக்கு வந்து S2 மைனஸ் டோ பி பை டோ டி. அடுத்து டி ஃபாரடே லா, சாரி பாயிண்டிங் வெக்டார். பாயிண்டிங் வெக்டார்னா எஸ், இட் இஸ் இ கிராஸ் ஹெச். அப்போ ஆப்ஷன் சி தானே மேட்ச் ஆகுது. ஸோ கிளியர் தான், இது எப்படின்னு புரியுது இல்லை? இது நமக்கு தெரியும், காஸ் லா ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஆம்பியர்ஸ் லாவும் இதை நம்ம எழுதியிருப்போம். ஸோ கரெக்டாக ஆம்பியர்ஸ் லா. ஸோ வித் டைம் வேரியிங் ஃபீல்டுக்கு நம்ம அதை எழுதியிருப்போம். அடுத்ததா, the value of electric flux coming out of a closed surface is what? The value of electric flux coming out from a closed surface. Electric flux coming out from a closed surface. அது எப்படி ஜீரோவாக இருக்கும்? இது என்ன ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்லுது? என்ன காஸ் லா என்ன? Q enclosed, கரெக்டாக, சார்ஜ் enclosed is equal to the total charge enclosed by the surface. கரெக்டாக, ஆக்சுவலாக அது ஜீரோன்னா எல்லா ஃபீல்டுக்கும் கிடையாது இல்லை, அது எல்லா ஃபீல்டுக்கும் கிடையாது, அது பொதுவான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நீங்கள் பொதுவாக சொல்கிறப்ப அதை சொல்லக்கூடாது. ஸோ கரெக்டாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு தான் அது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு மட்டும் தான் ஜீரோ. அதுவே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு,
ஸோ வேறு வேறு ஃபீல்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரோ, அப்போது அதுக்கெல்லாம் தப்பு. கரெக்டாக இட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ் பை த சர்ஃபேஸ். அப்போ 47 வந்து சி தான். அடுத்ததை போவோமா? அடுத்ததா பாய்சான் ஈக்குவேஷன் இன் ஐசோட்ரோபிக் மீடியம். பாய்சான் ஈக்குவேஷன் ஜஸ்ட் தெரிஞ்ச மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பாய்சானோட ஈக்குவேஷன். டெல் டாட் எப்சிலான் டெல் வி ஈக்குவல் டு மைனஸ் ரோ. ஓகேங்களா? அடுத்ததா இது லைன் சார்ஜோட ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் இதை போவோம். அடுத்ததா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு த லைன் சார்ஜ் ஆஃப் இன்ஃபைனைட் லென்த். இன்ஃபைனைட் லைன் சார்ஜ், இன்ஃபைனைட் லைன் சார்ஜுக்கான ஃபார்முலா நம்ம கிளாஸில் பார்த்தோம்ல. இன்ஃபைனைட் லைன் சார்ஜ்னா என்ன? ஸோ இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா தான். இது கூட நிறைய முறை உங்களுக்கு மாதிரி டைரக்ட் ஃபார்முலாஸ் தான் கேட்டிருப்பாங்க. இன்ஃபைனைட் லைன் சார்ஜ்னா ρl டிவைட் பை 2π எப்சிலான் ஆர் எழுதிருக்கீங்களா? ρl டிவைட் பை 2π எப்சிலான் ஆர், 2π எப்சிலான் ஆர். ஸோ இதுதான் என்னோட இன்ஃபைனைட் லைன் சார்ஜுக்கான ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இ ஃபார்முலா எழுதிருப்பீங்க பாருங்களேன். லைன் சார்ஜோட இ இஸ் ρl பை 2π எப்சிலான் ஆர். ஸோ அது டைரக்ட் ஃபார்முலா தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சால்வும் பண்ணியிருப்பேன். ஃபைனைட் ஷீட் சார்ஜு. ஓகேங்களா? இந்த ஃபைனைட் ஷீட் சார்ஜ் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு காஸ்லா. இது நம்ம பார்த்தோம்ல. காஸ்லான்னா என்ன? காஸ்லான்னா என்ன? காஸ்லா இஸ் an alternate state of Coulomb law-வா? இல்லையா? அங்கே போய் அங்கே ஒரு டேபிள் நான் கொடுத்தேன்னா அந்த டேபிளில் நான் என்ன கொடுத்துருப்பேன்? மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸை நம்ம பார்த்துருப்போம். மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸை பார்க்குறப்போ நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பேன். கரெக்டாக? காஸ்லா இஸ் an alternate form of Coulomb law-ன்னு பார்த்தோம். கரெக்டாக? காஸ்லா இஸ் an alternative form of Coulomb law அப்படின்னு தெளிவாகவே நம்ம எழுதியிருப்போம். சரிங்களா? ஸோ அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ போன இயரில் கூட உங்களுக்கு கேட்டாங்க காஸ்லா இஸ் an alternate form of Coulomb's law. ஸோ அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் an கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். காஸ்லா எங்கே இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டில் இருக்கும். நான் ஒரு டேபிள் மாதிரி போட்டிருப்பேன். அனாலஜி ஆம்பியர்ஸோட சர்க்யூட்டல் லா நடத்தினேன்னா அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பேன்னா காஸ்லா இஸ் an எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபார்மு, காசியன் சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இட் இஸ் அ சப்ஸ்டிடியூட் ஆஃப் கூலும் லான்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி ஆம்பியர்ஸோட சர்க்யூட்டல் லா பார்த்துருப்போம். ஆம்பியர்ஸோட சர்க்யூட்டல் லாவை பொறுத்த வரைக்கும் இது மேக்னட்டோஸ்டாட்டிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஆம்பியர் அண்ட் பாத்துக்கு தான் அப்ளை பண்ண முடியும். காஸ் வந்து காசியன் சர்ஃபேஸ்க்கு தான் அப்ளை பண்ண முடியும். இது ஆம்பியர் அண்ட் பாத்துக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இட் இஸ் a substitute form of பயோட்-சாவர்ட் லா. ஆம்பியர்ஸோட சர்க்யூட்டல் லான்றது பயோட்-சாவர்ட்டோட லா சப்ஸ்டிடியூட். இது என்னோட கூலும்ஸ் லாவோட சப்ஸ்டிடியூட். ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ கரெக்டாக அதுதான் நம்ம பார்த்தோம். எஸ், அப்போ இதிலிருந்து தெளிவாக இது கரெக்ட். அடுத்ததா a proper application of divergence theorem, proper application of divergence theorem to Coulomb's law results in Gauss law. எஸ், ஆமாம். அதில் அதோட ப்ராப்பர் அப்ளிகேஷன் தானே காஸ் லா. இப்போ தானே பார்த்தோம். அதோட அப்ளிகேஷன் தான் காஸ் லா. ஸோ அப்போ த கிவன் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். கரெக்டாக? அப்போது அதாவது கூலும்ஸ் லாவில் இருந்து தான் காஸ் லாவை எடுத்தோம். அதை தான் சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் கூலும்ஸ் லா இஸ் ரிசல்ட்ஸ் இஸ் காஸ் லா. அதுக்கு ரெண்டுமே கரெக்ட். எக்ஸ்பிளனேஷன் அதோட கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? அடுத்ததா நெக்ஸ்ட்டு ஸோ இது நெக்ஸ்ட் இது போகலாம். ஓகேங்களா? the cylindrical coordinate equation, the cylindrical coordinate equation dou square psi by dou rho square plus dou psi by rho dou phi plus dou square psi by dou z square plus 10 equal to 0 அப்படின்னு இருக்கு. ஸோ இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன ஈக்குவேஷன்? இட் இஸ் a பாய்சான் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் a பாய்சான் ஈக்குவேஷன். அடுத்ததா நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு போகலாம். ஸோ இன்னும் நமக்கு அந்த யூனிட்டில் கொஷின்ஸ் பார்க்கலல்ல. சார் தட் இஸ் அது ஒரு பாய்சான் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அடுத்ததாக நெக்ஸ்ட் யூனிட் போகலாம்.
வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இருந்தால் அதை மட்டும் பார்த்துட்டு பாய்சன் ஈக்குவல் இது போயிடலாம். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் யூனிட் போயிடலாம். ஸோ கன்சர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அப்ளிகேபிள் ஒன்லி டு கன்சர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அப்ளிகேபிள் ஒன்லி டு அங்கேயே நம்ம பார்த்தோம். இட் இஸ் அப்ளிகேபிள் ஒன்லி ஃபார் என்ன சொல்லியிருப்பேன், இட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு மட்டும்தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு தான் கன்சர்வேட்டிவ் இன் நேச்சர். கரெக்டாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் கன்சர்வேட்டிவ் இன் நேச்சர். மற்ற ஃபீல்டு எல்லாமே இட் இஸ் நாட் கன்சர்வேட்டிவ். மீதி எல்லாமே நான் கன்சர்வேட்டிவ் தான். லைக் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும், டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கட்டும். ஸோ கரெக்டாக. ஸோ இது என்ன டிசி கொடுக்கறதுனால வர ரிசல்ட். இது ஏசி கொடுக்கறதுனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துச்சுன்னா அங்கெல்லாம் கன்சர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ கரெக்டாக அங்கெல்லாம் கன்சர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அடுத்ததா நெக்ஸ்ட்டு ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு போயிடலாம். த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அவுட் ஆஃப் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் the total electric flux out of a closed surface is equal to the net charge within that surface is within the surface. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து காஸ் லா states that the total displacement or electric flux through the closed surface surrounding by its order equal to the amount enclosed. Yes, இது ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். இது ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகேங்களா. அடுத்ததான் நெக்ஸ்ட் மேக்னடோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் மேக்னடோஸ்டாட்டிக்ஸ். அடுத்ததா the magnitude of H at a radius of 1 meter from long linear conductor is 1 ampere. The current in the wire is. ஸோ என்ன கேட்குறாங்க பாருங்களேன். ஸோ ஒரு கரண்ட் ஒரு ஒயரில் கரண்ட் போகிறதுனால அக்கறாகிற ஹெச் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால அக்கறாகிற ஹெச். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ என்னோட ஆம்பியர்ஸோட சர்க்கியூட்டல் லாவில் தானே சால்வ் பண்ண முடியும். என்னோட ஆம்பியர்ஸோட சர்க்கியூட்டல் லாவில் தானே சால்வ் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் சார், 1 ஆம்பியர் கரண்ட் போகுது சார். ஓகேங்களா. இப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா 1 மீட்டரில் இருக்குது. ரேடியஸ் இஸ் 1 மீட்டரில். ஸோ இது ரேடியஸ் இஸ் 1 மீட்டர். அப்போ இதை நம்ம எழுதலாமா? ஸோ க்ளோஸ் லைன் இன்டெக்ரல் ஆஃப் ஹெச் டாட் டிஎல் இஸ் என்ன நம்ம பார்த்தோம்? ஹெச் டாட் டிஎல் க்ளோஸ் லைன் இன்டெக்ரல் ஆஃப் ஹெச் டாட் டிஎல் என்ன? ஆம்பியர்ஸோட சர்க்கியூட்டல் லா. இட் இஸ் ஐ என்க்ளோஸ்டா. ஸோ கரெக்டா ஹெச் டாட் டிஎல் தானே ஐ என்க்ளோஸ்டு. ஆம்பியர்ஸோட லா, ஆம்பியர்ஸோட சர்க்கியூட்டல் லா. க்ளோஸ் லைன் இன்டெக்ரல் ஆஃப் ஹெச் டாட் டிஎல் இஸ் ஐ என்க்ளோஸ்டுன்னு எழுதியிருக்கேனா? கரெக்டா. ஆம்பியர்ஸோட சர்க்கியூட்டல் லா இஸ் க்ளோஸ் லைன் இன்டெக்ரல் ஆஃப் ஹெச் டாட் டிஎல் இஸ் ஐ. க்ளோஸ் லைன் இன்டெக்ரல் ஆஃப் ஹெச் டாட் டிஎல் இஸ் ஐ. சரி, இதோட டிஃபரன்ஷியல் லென்த் நம்ம அங்கேயே எழுதியிருப்போம். இந்த மாதிரி ஒரு ரிங்குக்கு நான் கிளாஸ்லேயே எழுதினேன். ரிங்குக்கு டிஃபரன்ஷியல் லென்த் என்ன, ஸோ சிலிண்டருக்கு டிஃபரன்ஷியல் லென்த் என்னன்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரிங்கோட டிஃபரன்ஷியல் லென்த் இஸ் 2πr. கரெக்டா. ரிங்கோட லென்த் இட் இஸ் 2πr தானே, அதோட சர்க்கம்ஸ்கிரைபிங் சர்க்கிள். கரெக்டா. இட் இஸ் 2πr. அடுத்ததா இது ஹெச் இஸ் ஐ. அவ்வளோதான். அப்போ இப்படியும் எழுதலாமா? ஹெச் இன்டூ 2πr இஸ் ஐன்னு எழுதலாமா? ஹெச் இன்டூ 2πr இஸ் ஐன்னு எழுதலாமா? அப்போ எல்லாமே இருக்கா பாருங்க. ரேடியஸ் இஸ் என்னன்னு சொல்லிட்டான், தட் இஸ் 1ன்னு சொல்லிட்டான். அடுத்ததா என்னோட என்ன கேட்குறாங்க? ஹெச் தானே கேட்குறாங்க. ஸோ கரெக்டா. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்களேன். ஸோ திஸ் இஸ் 1. அப்போ திஸ் இஸ் 1. அப்போ என்ன வரும்? ஸோ ஐயும் 1. கரெக்டா. ஸோ ஆம்பியர் கேட்குறாங்க. ஹெச் தான். அப்போ இட் இஸ் 1. த மேக்னிடியூட் ஆஃப் ஹெச் அட் ரேடியஸ் இஸ் 1. த மேக்னிடியூட் ஆஃப் ஹெச் இஸ் அட் ரேடியஸ் இஸ் 1. மேபி அந்த கொஷின் என்னாச்சு கொஞ்சம் கட்டாக இருக்கான்னு பார்க்குறேன். இருங்க. 70th கொஷின். ஃப்ரம் அ லாங். எஸ், கரெக்டாக தான் இருக்குது. கட் எதுவும் ஆகலை. ஸோ அதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ், ஹெச் கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஹெச். அடுத்து கரண்ட் இந்த ஒயர் கேட்குறாங்க. அப்போ கரண்ட் இந்த ஒயர். அப்போ ஹெச் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் 1. அடுத்ததாக 2π கொடுத்துருக்காங்க. ஆர் இஸ் 1. ஐ இஸ் 1. ஐ இஸ் 1. ஆமாம், ஐஏ தான் கண்டுபிடிக்கணும். எஸ், இட் இஸ் சாரி, ஐஏ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தேர்ஃபோர் 2π தானே ஐ. ஐ வந்து சிம்பிளாகவே கிடச்சிச்சுல. ஐ இஸ் 2π ஆம்பியர்ஸ். ஐன்றது 2π ஆம்பியர்.
ஒருவேளை இதை ஐன்னு கொடுத்துட்டு ஹெச் கேட்குறாங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா தட் இஸ் 1/2 பை அப்படின்னு மாறி இருக்கும். அப்போ 1/2 பைன்னு மாறி இருக்கும். ஸோ கிளியரா? அடுத்ததான் நெக்ஸ்ட் போகலாம். இது என்னோட ஆம்பியர்ஸோட சர்க்யூட்டல் லா. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கர்வ், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கியூபுக்கெல்லாம் நம்ம கரண்ட் லூப்புக்கெல்லாம் நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அது டைரக்ட் ஃபார்முலா தான். இது டைரக்ட் ஃபார்முலா தான். அடுத்ததான் நெக்ஸ்ட் போவோம். The value of magnetic flux density at the center of a current carrying conductor, center of the current carrying loop, when the loop radius is 2 centimeter and loop current is 1 milliampere and the loop is placed in the air, flux density at the center ல கேக்குறாங்க. flux density at the center. ஸோ இப்படி ஒரு லூப் இருக்குது சார், நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம் இதோட ஈக்குவேஷன்ஸ். இப்படி ஒரு லூப் இருக்குது. இப்போ அந்த லூப்போட சென்டரில் இருக்க போகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை கேட்குறாங்க. லூப்போட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கேட்குறாங்க. தட் இஸ் பி தான் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எதில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம்? பயோட்-சாவர்ட் லாவில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ பயோட்-சாவர்ட் லாவிலேருந்து என்ன கண்டுபிடிப்போம்னா ஹெச் கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா பி ஈக்குவல் டு மியூ ஹெச் அப்படின்ற ஃபார்முலா இருக்கும்ல. ஸோ அதிலிருந்து அது கூட என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் சிம்பிளி மல்டிப்ளை பண்ணுறப்ப ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்னா மியூ ஐ டிவைட் பை 2πrன்னு கிடைக்கும். இதுக்கான லூப்பு, இதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு கிளாஸில் டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ பி வேணும்னா மியூ ஐ டிவைட் பை 2πr அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ மியூனா திஸ் மியூ நாட் மியூ ஆர் ஐ, அடுத்ததாக ரேடியஸ். இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம், நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ யூ வில் கெட் 0.01 மைக்ரோ வெப்பர். 0.01 மைக்ரோ வெப்பர் தான் கிடைக்கும். ஸோ மியூ ஐ டிவைட் பை 2πr. ஸோ கரெக்டா? இது டைரக்டான கொஷின் தான். அடுத்ததான் நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் போவோம். ஸோ இது ஒரு மேட்ச், லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச். ஃபாரடேயோட இண்டக்ஷன் லா, மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, ஜென்ரல் ஈக்குவேஷன். ஃபாரடேயோட லா என்ன? ஸோ இதில் ஃபாரடேயோட லா இது. கரெக்டாக இருக்கா? ஓகே. ஃபாரடேயோட லா ஃபர்ஸ்ட் ஒன்னா, அடுத்தது ஃபாரடேயோட லா ஃபர்ஸ்ட் கிடையாது. ஸோ அடுத்ததா பிக்கு E dot dl equal to minus dou b by dou t ன்னு எழுதியிருப்போம். ஸோ E dot dl equal to minus dou b by dou t. ஸோ அது கரெக்டு. அடுத்ததா சிக்கு E equal to minus del v, ஸோ மைனஸ் del a by del t. ஸோ இதுவும் கரெக்டு. ஆனால் ஃபஸ்ட்டுக்கு என்ன வரும்னா, ஸோ இதுதான் ஓகேங்களா, மைனஸ் dou by dou t b dot ds, இன்டெக்ரல் ஆஃப் b dot dsன்னு எழுதும். ஆமாம் ஆமாம் நானே மாறி சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் ஃபாரடேயோட சாரி ஃபாரடேஸோட இண்டக்ஷன் லா, ஃபாரடேஸோட இண்டக்ஷன் லா. அடுத்ததா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் பாயிண்ட் ஃபார்மு. அடுத்ததா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபாரடேயோட இண்டக்ஷன் லா, இதுதான் ஃபாரடேயோட இண்டக்ஷன் லா. ஸோ இதுதான் ஃபாரடேயோட இண்டக்ஷன் லா. அடுத்ததா மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன் இன் பாயிண்ட் ஃபார்ம், இது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், டெல் கிராஸ் இ அப்படின்றது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். அடுத்ததா நெக்ஸ்ட்டு மேக்ஸ்வெல்லோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஜென்ரல் ஈக்குவேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு இட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ இதோட ஆப்ஷன் இஸ் டி தான். ஓகேங்களா? ஸோ மற்ற திங்ஸ்
அடுத்ததாக நெக்ஸ்ட் நம்ம 2 கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ் பேரலாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், செப்பரேட்டாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். ஸோ இதுக்கு டேரெக்டாக நம்ம பார்த்தது தான். ஸோ மியூ by 4 pi I1 I2 by R square. ஓகேங்களா, இது நேராக பயோட்-சாவர்ட் லா, பயோட்-சாவர்ட் லா இருந்து தான் நம்ம எடுத்தோம். திஸ் இஸ் ஃப்ரம் த பயோட்-சாவர்ட் லா. the forces are from the பயோட்-சாவர்ட் லா தான். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இது வரைக்கும் போதும். இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் திங்ஸை போய் பாருங்கள். ஓகேங்களா, அடுத்த இது வேணால் பார்க்கலாம். அடுத்த assertion 79, the potential in case of magnetic field is a vector potential. The potential in case of magnetic field is a vector potential. அடுத்ததா, the potential in case of electric field is a scalar potential. Magnetic field is a vector potential, correct தான். ஸோ இந்த field is a scalar potential, correct தான். ஆனால் இந்த ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அப்போ it is not correct. எக்ஸ்பிளனேஷன், அதோட எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ பட் இண்டிவிஜுவலி கரெக்ட் தான். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டார் பொட்டன்ஷியல் தான், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ ஸ்கேலார் பொட்டன்ஷியல் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ ஜஸ்ட் கிளியராக, ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இன்னும் சில எம்சிக்யூஸ் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. சில ஸ்டாண்டர்ட் பிட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ தட் இஸ் எனஃப். ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் பாருங்கள். அதுதான் ஃபைனலாக எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சரிங்களா. ஸோ நம்ம இதோட நம்மளோட செக்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ்பெக்ட் நம்மளோட 10th யூனிட். ஓகேங்களா, ஸோ அது நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அன்டில் நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி படிங்க. நான் சொன்ன மாதிரி 3 சப்ஜெக்ட்ஸை எடுத்துகிட்டு படித்து ஃபுல்லாக டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீக் எண்டுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் வீக்கில் சும்மா ஒரு டெஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ இந்த வீக்கே போட்டுருங்க. ஸோ அடுத்த வீக்கில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. சும்மா ஒரு ஓரலாக பார்த்துட்ருங்க. ஓகேங்களா, எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் எப்போவுமே சொல்கிறேன். எஃபெக்டிவாக டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்ப்போம்.